நாம் நின்றமாய் நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரி சகோதரி. வித்தின் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாகங்களை கூட வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். புக் ஆஃப் சீட், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்மை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படிக்கு நம் தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காக நன்றி. மீண்டும் ஒரு செய்யாய கர்த்தாவே, அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டுகளால் நிரப்பபடிக்கு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். இந்த வெளிப்பாடு ஒன்றே பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வல்லது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல ஒன்றில்ல ராஜா, பாதாளமானது இந்த பூமியின் மீது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் மீளத்தக்கதாய் இந்த நேரத்துல 7ஆம் முத்திரையை திறந்து ராஜா அந்த பரலோகத்தை கூட இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறீர். அது எங்களுடைய உள்ளங்களிலே ஸ்தாபிக்கப்பட்ட கிருபைகளுக்காய் கூட நன்றி. இந்த சாயங்கால வேலையில ராஜா, சாயங்கால வெளிச்சத்தினூடாய் அந்த ஒரு செய்தியானது புறப்பட்டு வந்திருக்கிறது. எங்களை நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்லும்படிக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைங்க. இந்த நாளில் ராஜா அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவோடு என்ற அந்த வெளிப்பாட்டை காணும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை காணும்போது ராஜா நிச்சயமாகவே எங்களுடைய ஸ்தானங்கள் என்னவென்பதை நாங்கள் கண்டறிய கிருபைங்க ராஜா. பலப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தாவே, இந்த முத்திரைகள் திறக்கப்படும் போது முழு வேதாகமும் திறக்கப்படுகிறது. அதே வேளையில பிசாசின் எல்லா தந்திரங்களும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் இந்த ஸ்தான சாயங்கால வேளையில அந்த சர்ப்பத்தின் அடிச்சோடுக்கு ராஜா எங்களுடைய இடங்களை நாங்கள் கொடுக்காதபடிக்கு அப்ப அந்த ஸ்திரீயின் வித்தாகிய உம்மிடத்துக்கு நாங்கள் வார்த்தையானவரிடத்துக்கு இடத்தை நாங்கள் கொடுக்க கிருபைங்க. அப்பா, நீர் தாமே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த இடத்துல நேரத்துல இருக்கிற எல்லா கனநித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். நீர் மாறாதவர், காலங்கள் தோறும் தோற்றத்தை மற்றும் மாற்றிக்கொள்கிறவர். இந்த நாளிலும் வார்த்தையான நீர் எனக்குள்ளாய் நீர் தாமே என் மார்சையாய் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு பிரத்யட்சமாகுங்க. பலப்படுத்துங்க. அப்ப மணவாட்டி மணவாளனுடைய பாகமா இருக்கிறதுனாலே மணவாளன் ராஜா சிருஷ்டிகராய் இருக்கிறீர். மணவாட்டிக்கும் சிருஷ்டிப்பின் வல்லமையினாலே அப்ப அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த நேரத்தில் நாங்கள் சிருஷ்டிக்கிறோம் ராஜா. அப்ப அந்த சூழ்நிலையானது விசுவாசத்தின் வெளிப்பாட்டுக்கு ஏற்ற விதமா அமையட்டும். அவிசுவாசங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், கிருமியின் பாகங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். வார்த்தையானது உரைக்கப்படும் போது ராஜா அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் சிருஷ்டிப்பு எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும் ராஜா. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டோம். பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவரோட பிரசன்னம் இருக்கட்டும். நீர் பிரசன்னராய் இருந்து அந்த பல்லமுள்ள தூதன் தாமே, அந்த அக்கினி ஸ்தம்பம் தாமே இங்க பிரத்யட்சமாகட்டும் ராஜா. மனுஷன் ஞானங்கள் அற்று போகட்டும். அப்பா, கேட்கிறவர்கள் மட்டுமல்ல ராஜா, பேசுகிற நாவுகளையும் கர்த்தாவே விருத்த சேதனம் பண்ணுங்க. பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு ஸ்தியாக உங்களை யாவரையும் காண்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வந்த யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது சகோதர சகோதரியே. மீண்டுமாய் நம்ம பார்த்த லாஸ்ட் வீக் விட்டு அந்த பாகத்துக்கு நேர கடந்து போகலாம். மீன் ஒரு சின்ன ரீகால் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு சீக்கிரமாய் நம்ம நேரம் அதிகமா இல்லை. அநேக விஷயங்கள் நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காட்டும்படிக்கு அநேக விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க பகுந்த கவனத்தை வார்த்தையை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சின்ன ஒரு காரியம், ஆல்ரெடி நான் சொல்ற அதே காரியத்தை தான் சொல்றேன். நான் இறையானது வருகிறது. ஆமென். அடிக்கப்பட்ட மாம்சம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடும் என்று சொல்லி. ஆமென். எது கூடுங்க? பிணம் எங்கேயோ கிடையாது. அது தமிழ் உச்சரிப்பு ராங்கான வார்த்தை. அது பிணத்தை நோக்கி கழுகு எப்பவுமே போகாது. பிணம்னு சொன்னாங்க டெட் பாடியை நோக்கி என்ன பண்ணாது? கழுகு போகாது, அது பருந்து போகும். ஆமென். ஆனா அடிக்கப்பட்ட மாம்சம் எங்கேயோ அங்க கழுகுகள் என்ன ஒண்ணுங்க கூடும். அடிக்கப்பட்ட மாம்சம் ஒண்ணு இருக்கணும் அங்க. அதை சுத்தி என்ன வருங்க? கழுகுகள் வரும். கழுகுகள் என்ன பண்ணாங்க? அரேஞ்ச் ஆகும், லைன் அப் ஆகும். ஆமென்.
அப்போ எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்ன மத்தேயு 24 அதிகாரம் 28 வசனம் சொல்லப்படுது. நமக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு 24 அதிகாரம் 7 முத்திரைகள்னு சொல்லி, மத்தேயு 24 அதிகாரம் 7 முத்திரைகள். அந்த ஏழு முத்திரைகள் பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா 3 கேள்விகளுக்கு 7 முத்திரைகளா பதில் சொல்றாரு அவர், இல்லைங்களா? வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன, யூதர்களுடைய முடிவு, அந்த தேவாலயத்தை குறிச்சு இவைகள்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்னு சொல்லி, அதாவது அந்த தேவாலயம் இடிக்கப்பட போகிற காரியம், இந்த 3 விஷயங்களும் 7 முத்திரைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமென், புரிஞ்சுங்களா? அதுக்கு அவரு தொடர்ந்து பதில் சொல்லிக்கொண்டே வரார். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, மத்தேயு 24 அதிகாரத்தையும் 6ஆம் முத்திரையும் வாசிச்சு பாருங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு. அதுல பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய 14வது வசனம் வரைக்கும் முத்திரைகளை பேசிட்டே வருவார். 14வது அதிகாரத்திலிருந்து 27வது 28ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பாரபலா பேசிட்டே வந்து 28ஆம் வசனம் வரும்போது அங்க என்ன பண்றாருன்னு சொன்னா வருகைக்கான அடையாளத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து பேசுவார். அவர் வருகைக்கான அடையாளத்தை குறிச்சு பேசும்போது என்ன சொல்றாரு? அவர் வருகையை குறிச்சு நான் அறிய மாட்டேன், பிதா ஒருவரை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அறிய மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அது திருத்துவத்தின் 2ஆம் நபர்னு சொல்ற அர்த்தம் கிடையாது. என்னன்னு சொன்னா வார்த்தையானது முதலாம் வருகையில எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டுச்சோ அந்த காரியத்தை அன்றி வேற ஒன்றுக்கும் அதுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வார்த்தையான இயேசு என்னவா இருக்கிறார்? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறாரா? சிந்தையில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா? அப்ப சிந்தையிலிருந்து எந்த நோக்கத்துக்காக வார்த்தையான வெளிப்படுத்தப்படுதோ அந்த நோக்கத்தை அன்றி வேற எந்த நோக்கத்தையும் வார்த்தையானது அறியாது செய்யாது. ஆமென். அப்போ முதலாம் வருகையிலே அந்த வார்த்தையானது கண்ணியின் வயிற்றிலே உற்பவித்தல் நடந்து அது சிலுவைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு 2ஆம் வருகையை குறித்து தன்னை வெளிப்பாடு வார்த்தைக்கு என்ன பண்ண முடியலங்க, வெளிப்படுத்தப்படல. அதனாலதான் அவர் சொல்றாரு பிதா ஒருவரை தவிர அப்படின்னு சொன்னா நித்திய சிந்தையை தவிர அந்த வருகையை குறிச்சுதான காரியம் அறியாது அப்படின்னு சொன்னா 7ஆம் முத்திரை பத்தி இன்னும் வெளிப்படுத்தப்படலன்னு அர்த்தம். ஆமென். அப்படி வரும்போது அந்த 6 முத்திரைகளை பேசிட்டு 7ஆம் முத்திரையை குறித்து அவர் பேசும்போது அவர் எப்படி பேசுறாருன்னு சொன்னா லிட்டரலா பேசாம பாரபிள்ஸா ஓமைகளா பேசுறார். வருகை நேரத்தை குறிச்சு என்ன பண்றாரு? ஊமையா பேசுறாரு. 25 அதிகாரத்துல புத்தி உள்ள கன்னிகையில இருந்து என்ன பண்றாருங்க, வருகை நேரத்தை குறிச்சு பேசுறாரா இல்லைங்களா? அப்படி பேசிட்டே வரும்போது 28வது வசனத்துல என்ன சொல்றாரு சொன்னா அடிக்கப்பட்ட மாம்சம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா வருகையின் நேரம் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா கழுகின் காலம் ஒரு காலம் இருக்க போது, கழுகின் காலம் ஒண்ணு இருக்க போது அங்க அடிக்கப்பட்ட மாம்சம் ஒண்ணு வரப்போது, அந்த நேரத்துல கழுகெல்லாம் வரும். கழுகு எப்ப ஒண்ணு சேருதோ அப்ப வருகை இருக்குன்னு சொல்ற. ஆமென். என்னங்க, எந்த நேரங்க? நம் சிங்கத்தின் நாள்ல இல்ல, காளையின் நாள்ல இல்ல, மனுஷ நாள்ல இல்ல, கழுகின் காலம் ஒண்ணு காலம் வரப்போகுது. அப்போ அடிக்கப்பட்ட மாம்சமானது என்ன பண்ண போகுது, ஷேர் பண்ண போகுது. அந்த நேரத்துல வருகை இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோம்? சிங்கத்தின் காலத்துல இல்ல, நம்ம காளையின் காலத்துல இல்ல, நாம எந்த காலத்துல இல்ல, மனுஷ காலத்துல இல்ல, நம்ம எங்க காலத்துல இருக்கோம்? அப்ப அது 7வது முத்திரை நேரம். அவர் சொன்ன 7வது முத்திரை நேரம். இன்னொரு விஷயம் புரியுது சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? சொல்லப்படுற வார்த்தைகள் எல்லாமே கழுகின் ஆகாரமா இருக்குது. கழுகு எப்படி என்ன தின்னுங்க, இன்னொரு மிருகம், இன்னொரு பறவை, இன்னொரு ஏதோ ஒரு காரியம் வந்து அடிக்கப்பட்ட விஷயத்த அதை அடிச்சு வச்ச காரியத்தை என்ன பண்ணாது, அது புசிக்காது. அது ஃப்ரெஷ்ஷா தன்னோட இறை, பிரேன்னு சொன்னா இறைன்னு அர்த்தம். அந்த இறையை தானா என்ன பண்ணுங்க, வேட்டையாடிதான் புசிக்கும். உங்களுக்கு தெரியும், கழுகை குறிச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேட்டை பொருளை வந்து அது என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு பலமான கண்களும் பலமான இறக்கைகளும் தேவை. அப்படி அது இறையை நோக்கி என்ன பண்ணுங்க, பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா இறை என்ன பண்ணுங்க, தன்னுடைய கண்களால என்ன பண்ணுங்க, பார்க்கும். அப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனே இறையை பட்டி பிடிச்ச உடனே இறைக்கும் தெரிஞ்சிடும் என்ன நம்மள வந்து பிடிக்கிறதுக்கு என்ன வந்தாச்சு, கழுகு வந்தாச்சு. வந்த உடனே இறை என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஒரே இடத்துல என்ன பண்ணது, ஸ்டோர் ஆகாது, ஒரே இடத்துல நிக்காது, அது ஓட ஆரம்பிக்கும். அப்போ நார்மலா பறந்துட்டு இருந்த கழுகு என்ன பண்ணணும்னு சொன்னா தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணுங்க, இறை போற வேகத்தை விட கழுகு வேகமா போனா மட்டும்தான் தனக்கான இறையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இறையா இருக்குது. இறை வேகமா போயிட்டே இருக்குது. இறை என்ன பண்ணுதுங்க, ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது. நீங்க கழுகுகளா இருந்தீங்கன்னு சொன்னா இறையோட வேகமா இருந்தாதான் உங்களோட சிந்தை வேகமா நீங்க பறந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, கேட்ச் பண்ணி ஆவிக்குரிய லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, நான் அதை சாப்பிடறேன்னு சொன்னா என்ன கிடையாது, அது கழுகுடைய சுவாபம் கிடையாது. அது பருந்தா ஒருவேளை காக்கையா இருக்கலாம். ஆனா இறையானது தேவன் இந்த நேரத்துல என்ன பண்றாரு, ஃப்ரெஷ் மீட், அந்த என்னங்க, அது புதிய ஒரு மாம்சத்தை ரத்தத்தோட கூட கொண்டு வரும்போது இந்த நேரத்துல என்ன பண்றாரு தேவன், நீங்க அடிச்சு என்ன பண்ணுங்க, புசிக்கும் போது இறையானது ஓடுது. இன்னைக்கு இறையானது என்ன பண்ணுதுங்க, பாஸ் ஆகி ஓடுது. என்ன பண்ணணும், நீங்க இப்போ பாஸ்டா பிடிக்கணும்.
என்னவாங்க உங்களுடைய 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 வேகம் எந்த வேகமா இருக்கும்? விசுவாசத்தின் வேகம் ஒளியோட வேகமா இருக்கணும். இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் ஆனது எதுன்னு சொல்றாங்க? லைட் ஸ்பீட் 3 lakh கிலோமீட்டர் என்னங்க பர் செகண்ட் சொல்றாங்க. அதோட வேகமா உங்களுடைய விசுவாச காரியம் இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற காரியம் பிடிக்க முடியும். நீங்க ஒருவேளை பிறந்தாந்தீங்க சொன்னா என்ன பண்ண முடியாதுங்க, பிடிக்க முடியாது. அதனாலதான் சில பேர் இந்த செய்தியை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன் புரிஞ்சுக்க முடியல? ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா பழகு கிடையாது. ஏன்னா இறை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாஸ்டா ஓடும். அப்பதான் ரத்தத்தோட கூடிய காரியம் பிடிக்க முடியும். ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குது? அப்ப ஜீவனை புசிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீ மேன் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? நான் சின்ன ரீகால் தான் பண்ண போறேன். நம்ம லாஸ்ட் வீக் எவிடன்ஸ் ஆஃப் த சர்பன்ட் சீட் நம்ம அதை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? சர்ப்பத்தின் வித்துக்கான எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை குறிச்சு பார்த்தோம். முதல் ஆதாரத்தை, வேத ஆதாரத்தை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? எப்படி சர்ப்பத்தின் வித்து, ஏன் சர்ப்பத்தின் அடிச்சுவோட ஏன் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? மஸ்ட் இந்த காலத்துல மனவாட்டிக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பாகம் அதுவா இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிடுறேன், சர்ப்பத்தின் வித்து நம்மள என்ன பண்ணது? ரட்சிக்காது. இன்னைக்கு நான் அதை காட்ட போறேன். சர்ப்பத்தின் வித்து என்ன பண்ணது? நம்மள ரட்சிக்காது. சர்ப்பத்தின் வித்தை குறிச்ச வெளிப்பாடு நம்மளை தப்பிக்கும்படி என்ன செய்யும்? சர்ப்பத்தின் வித்தின் வெளிப்பாடுதான் நம்மள என்ன பண்ணுங்க, நாம எங்க போகணுன்றதை காட்டும். எதுல இருந்து? மிருகத்தின் முத்திரையிலிருந்து தப்பிக்கும்படிக்கான வெளிப்பாட்டை நம்ம கொடுக்கும். எனக்கு தெரியும் தீர்க்கதரிசியின் கடைசியா கொடுக்கணும்னு நினைச்ச மெசேஜ் என்ன மெசேஜ்னு சொன்னேன் நானு? சர்ப்பத்தின் அடிச்சுவோடு, பீஸ்ட் அட் தி பிகினிங், பீஸ்ட் அட் தி எண்ட். ஆரம்பத்தில் இருந்த மிருகம், முடிவில் இருந்த மிருகம். அப்ப ஆரம்பத்துல ஒரு மிருகம் இருக்குன்னு சொன்னா முடிவுல அந்த மிருகம் இருக்கணும். முடியல ஒரு மிருகம் இருக்குது, அதுக்கான முத்திரை இருக்குதுன்னு சொன்னா நமக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு எல்லாவற்றையோட தொடக்கம் எங்க இருக்கிறதா சொல்றாரு? ஆதி ஆகமத்துல இல்லைங்களா? சீடு புக்ல இல்லைங்களா? ஒரு மரத்தையும் அது கனியை பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்பேற்படுதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? அந்த வித்தை நோக்கி நம்ம புறப்பட்டு போறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் மிருகத்தின் முத்திரையானது போடப்படுதுன்னு சொன்னா எதுல அதை குறிச்சு மிருகம் என்னன்றதை குறிச்சு பார்க்கணும். அதுக்கு நம்ம சீடு புக்குக்கு போகணும். அதனாலதான் ஏன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரையை குறிச்சு ஏன் தீர்க்கதரிசி பேசுறாருன்னு சொல்லி நமக்கு புரியுதா? ஏன் சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறாருன்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பேசுறாரு. ஏன் சர்ப்பத்தின் வித்து பேசினார் நம்ம பார்த்தோம். அது முடிவுல வந்து என்ன பண்ணுங்க, ஒரு முடிவை போய் 2 வித்துக்களும் முடிவை சந்திக்கணும். ஒண்ணு லேக் ஆஃப் ஃபயர் இல்லைங்களா? அந்த அக்கினி கடலுக்கு போகுது. இன்னொன்னு எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகுது. அப்ப அதுக்கு முன்பதாக என்ன வருதுங்க? முத்திரையானது பிரிக்குது. 2 வித்துக்களை என்ன பண்ணுதுங்க? முத்திரையானது பிரிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு நாள்ல என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா முதல் ஆன்டிடியூலியன் ஏஜ்ல, முதலாவது உலக அழிவின் நாள்ல பேழையானது என்ன பண்ணுச்சு? 2 வித்துகளையும் பிரிச்சுது. முதல் காலத்துல என்னங்க பேழை தானே பிரிச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பேழையை குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம், அநேக விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். தேவன் அது நியாய தீர்ப்புக்கும் கிருபைக்கும் சென்டர்ல ஒரு சின்ன மரக்கட்டை மட்டும் தான் இருந்துச்சு. என்ன கேப்புங்க? இவ்வளவு மரக்கட்டை தான் கேப் இல்லைங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நியாய தீர்ப்பு இருக்குது, மழை வெள்ளம் அந்த சைடு இருக்குது. உள்ள என்ன பண்ணுதுன்னு சொன்னா கிருபையை, 1000 அரசாட்சியை என்னங்க நோவா அனுபவித்துக் கொண்டிருந்தாரா இல்லையா? பேழை 1000 அரசாட்சிக்கு அடையாளமா இருக்குதா இல்லையா? ஏன்னா என்னங்க ஆட்டுக்குட்டியும் சிங்கம் ஒரே இடத்துல இருந்துச்சா இல்லையா? பாம்பும் மத்தவங்களும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சா இல்லையா? அது மில்லினியம் அடையாளமா இல்லையா? இதே மில்லினியம் அனுபவிச்சுட்டே இருக்கிற நேரத்துல வெளியே என்ன இருக்குது? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப ரெண்டுத்தையும் பிரிக்கிறது ஒரே ஒரு மரம் இல்லைங்களா? அந்த மரத்தை சுத்தி இருக்கிற கீழ், அந்த மரத்தை சுத்தி இருக்கிற கீழ் தான் என்ன பண்ணுன்னு சொன்னா பாதுகாக்குது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிச்சு. எந்த நேரம்? நோவாவின் காலம் வரும்போது ஒரு மரம் அது மேல இருக்கிற கீழ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 வித்துக்களையும் 2 சாரையும் என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணுது. இன்னைக்கும் அதே காரியம் தான் நடக்குது. நம்ம மேல போறதுக்கும் கீழே வர்றதுக்கும் இங்க செப்பரேட் பண்ற நேரத்துல முத்திரையா பேழை நிக்குது. நோவாவுடைய செய்தி என்னவா இருக்குது? பேழையா இருக்குது. உள்ளவங்க அந்த பேழை யாரா இருக்கிறாங்க? கிறிஸ்துவா இருக்கிறார் இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா அங்க உள்ள வாங்கன்றது, இன்னொரு இடத்துல வெளியே வாங்கன்றது. இப்ப நமக்கு என்ன இருக்குது? மேல வாங்க அப்படின்றது, மேல போ அப்படின்றது நம்முடைய செய்தி. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? எனவே சர்ப்பத்தின் வித்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா மேல போற செய்தி. இந்த பூமியில இந்த மேல என்ன முடியாது, வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு ஜலப்பிரளயம், எந்த ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்தை நியாய தீர்த்ததோ அதே நியாய தீர்ப்பின் செய்தி தான் நோவாவுடைய பேழை என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை குடிச்சு. எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுதானங்க, அந்த டைனாமிக் பவர் தானே. டைனாமிக் பவர் என்னங்க? டைனாமிக் பவர் சொன்னா இயங்கு சக்தி.
பேழை வந்து டைனமிக் மெக்கானிக் பவர் இல்லீங்களா, மெக்கானிக் பவர் அது இல்லீங்களா, மெக்கானிக்ஸ் அது. பேழை அது வெறும் மரக்கட்டை, அதை ரெடி பண்ணார். பேழை என்ன பண்ணாருங்க, ரெடி பண்ணாரு. சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கு இல்லீங்களா, இன்விசிபிள் சர்ச். உலகத்துக்கு இந்த லோக்கல் சர்ச்சை குறித்து சொல்ல, உங்க சர்ச் எங்க சர்ச் அந்த சர்ச்சை சொல்ல, காணக்கூடாத மனவாட்டியின் கூட்டம் அது. இந்த உலகம் முழுசா ரெடி ஆயிட்டு இருக்குது. அது கிறிஸ்துவின் சரீரம் அது இல்லீங்களா, அதான் சபை. அப்ப அந்த சபையை நவுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, மழை ஊற்றும் போதுதான் அது எடுத்துக்கொள்ளப்படுது. புரிஞ்சு இல்லைங்களா? இப்ப அந்த செப்பரேஷன் டைம், அந்த வித் என்னங்க, செய்தியானது முத்திரையாய் போடப்படுகிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப திருக்குறள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, மிருகத்தின் முத்திரை அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. வார்த்தை, காலத்தின் வார்த்தையை புறக்கணிக்கிறதா மிருகத்தின் முத்திரை. பரிசுத்தாய் இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மிருகத்தின் முத்திரைக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இது புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மிருகத்தை குறிச்சு புரிஞ்சுக்கணும், அதோட அடிச்சோட குறிச்சு என்ன பண்ணுங்க, நம்ம ட்ரேஸ் பண்ணோம். புரிஞ்சா இல்லைங்களா? நம்ம பேசிக்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். சர்ப்பத்தின் அடிச்சோட குறிச்சு நம்ம பார்த்துக்கு முன்னாடி சர்ப்பம் சொன்னா என்ன, அது எங்கிருந்து வந்துச்சுன்ற காரியங்களை குறிச்சு என்ன பண்ணலாம் பார்த்துருக்கிறோம். எகைன் நான் 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நம்ம சர்ப்பத்தின் வீட்டுல பார்க்க இருக்கிற டாபிக்ஸை குறிச்சு நான் ஒரு சின்ன லைன் காட்டுறேன். பிரதர்ஸ் இவங்க வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம எதுக்காக இது பாக்குறோம் அப்படின்ற அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் ஒரு முறை காட்டிடுறேன் உங்களுக்கு. கவனிங்க நல்லா பாருங்க. முதல்ல சர்ப்பத்தின் அடிச்சோட அறிவதோட முக்கியத்துவம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொல்லிட்டேன். சர்ப்பத்தின் வித்தை ஏன் நம்ம அறியணும், அது நம்மளை ரட்சிக்காதுன்னு சொல்லிட்டீங்க பிரதர். ஏன் நம்ம அறியணும்னு சொன்னா, அந்த சர்ப்பத்தின் வித்து என்ன கொண்டு வருது, முத்திரையை கொண்டு வருது. முத்திரையில தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா நமக்கு என்ன தெரியுங்க, அதை குறிச்ச வெளிப்பாடு வேணும். நமக்கு தெரியும் வெளிப்பாடு ஒன்னே பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணுது, மேற்கொள்ள வல்லது இல்லைங்களா. அப்போ சர்ப்பத்தின் வித்தை அறிந்து கொள்றதுதான் அதோட முக்கியத்துவம் என்ன, நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் 2 சீரியஸ்ல நம்ம அதை பார்த்தோம். ரெண்டாவது படைப்பில் பரிணாம வளர்ச்சி. இப்ப சர்ப்பன்றது என்ன நம்ம அதை பார்த்தோம். செகண்ட் சீரியஸ்ல நம்ம பார்த்தோம் எப்படி தேவன் சிருஷ்டிப்பு அமைச்சிருந்தார், அதுல சர்ப்பத்தினுடைய ரோல் என்ன, சர்ப்பத்தின் வித்துன்றது குறிச்சு நம்ம பேசுறோமே. ஏன்னா இன்னைக்கு பேசிக்கா நம்ம மெசேஜ்ல வரும்போது சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லைங்க, விசுவாசிகளுக்கு தெரியவே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது தெரியாதபடிக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன வித்து ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னு தெரியாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் நான் சர்ப்பத்தின் அடிச்சோட செய்தியை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை போடணும் ஒரு காரியத்துக்குன்னு சொல்லி நான் அந்த காரியத்தெல்லாம் எடுத்துன்னு வரேன். அப்ப படைப்பில் பரிணாம வளர்ச்சி. தேவன் எப்படி இந்த மிருகத்தை சர்ப்பத்தை உண்டாக்குனார், அதே போல மிருக ஜீவன்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறார். நாம என்ன பண்ணோம், அனிமல் ஃபேமிலி பார்த்தோமா இல்லைங்களா, அனிமல் கிங்டம்ஸ் குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவு கிங்டம்ஸ் இருக்கிறதுன்றத குறிச்சு பார்த்தோம். ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊரும் பிராணிகளை குறிச்சு பார்த்தோம், பீஸ்ட குறிச்சு பார்த்தோம், அதே போல கடல்வாழ் உயிரினங்களை குறிச்சு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி தேவன் சிருஷ்டிப்புல படைச்சாரு. பரிணாமம் அப்படிங்கறத குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எதை விசுவாசிக்கிறாங்க, பரிணாம வளர்ச்சி. ஒன்றுல இருந்து இன்னொன்று வந்துச்சுன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. படிச்சா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா. அவங்க எதை நம்புறாங்க, ஒரு சில மிகால இருந்து மனுஷன் எவாலுவேஷன் ஆனா அப்படின்னு சொன்னா பரிணமிச்சு வந்து நீ மனுஷனா வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப இந்த யூனிவர்ஸ் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது இல்லைங்களா. 13 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுது, இந்த பூமி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செல் இந்த அமீபாலாம் வந்துச்சு, இப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி விசுவாசிக்கல. நம்ம என்ன இதை விசுவாசிக்கிறோம், கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமா எல்லாம் கிரியேஷன் ஆச்சு. அதுல இருக்கிற மிருக ஜீவன்கள் இருந்து நம்ம எல்லாம் சொன்னேன், இந்த பூமியில இருக்கிற காணக்கூடிய உலகத்துல இருக்கிற ஒரு விஷயமும் காணக்கூடாத உலகத்தின் பிரதிபலிப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரா இல்லைங்களா. புரிஞ்சா இல்லைங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இதை பற்றி பாக்குறோம். தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிச்சார். மோசஸ் சொல்லி மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி என்ன செய்ய சொல்றாரு, மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய். அப்ப மலையில காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா பரலோக ஆசரிப்பு கூடாரத்துடைய பிரதிபலிப்பு தான் பூமியுடைய காரியம். அப்போ பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம எங்க பாக்குறோம் சொன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ பரலோக ஆசரிப்பு கூடாரத்துடைய ரெப்ளிகா தான் பூமியில மோசையினாலையும் சாலமோனாலும் செய்யப்பட்டது அந்த ஆசரிப்பு கூடாரம். அப்ப பரலோகத்துல குத்துவில இருக்குதுன்னு சொன்னா அதை ரெப்ளிகா பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் பூமியில, ரெப்ளிகேட் பண்ற மாதிரி விஷயம் தான் பூமியில. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்பட்ட ஒரு தட்டு மட்டும் என்னங்க சும்மா தேவன் என்ன பண்ணல வைக்கல. அப்ப அதுல இருக்கிறதுலே மத்த எல்லா பரலோகத்துல இருக்கிறதுலே உயர்ந்தவர் யாரு, தேவன் இல்லைங்களா. அப்ப அந்த தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஏதோ ஒரு பாகம் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கணும் இல்லைங்களா. அப்ப படைப்பு என்ன பண்ணுங்க, ஒரு படைப்பாளியே என்ன பண்ணுது சொன்னா பிரதிபலிக்குது. அது மாதிரி பூமியில தேவன் ஒரு செட்டப் வச்சாரு. அது மாதிரி பூமியில இருக்கிற ஒரு விஷயமும் சிருஷ்டிக்கிற வெளிப்படுத்துது. பூமியில இருக்கிற சின்ன பாகம் காணக்கூடாத உலகத்தின் சின்ன பாகத்தையும், பூமியில இருக்கிற பெரிய பாகம் காணக்கூடாத உலகத்தின் பெரிய பாகத்தையும் பிரதிபலிக்குது இல்லைங்களா. பூமியில இருக்கிற சின்ன பாகம் அமீபா, ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்றாங்க.
ப்ரோகாரியேட்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன ஒரு செல் காணக்கூடாத உயிரினங்கள் அது இல்லைங்களா, அந்த வைரஸோ மற்ற விஷயங்களோ இருக்குது. அப்போ இந்த பூமியில இருக்கிற படைப்பிலே உயர்ந்த படைப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னா அது மனுஷன். அதுவும் கூட காணக்கூடாத காணக்கூடாத உலகத்துல இருக்கிற உயர்ந்த ஒரு வல்லமையாகிய தேவனை பிரதிபலிக்கத்தக்கதா இது இருக்குது. உங்களுக்கு அதனாலதான் நான் சொன்னேன் படைப்பில் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தீர்க்கதரிசி படைப்பை நம்ம விசுவாசிச்சாலும் டினாமினேஷன் மாதிரி பரிணாமத்தை நம்ம தள்ள அது எப்படி இருக்குன்னு சொன்னா சிருஷ்டிப்புக்குள்ள இருந்து வெளியே வருது. ஏன்னா தேவன் எப்படி நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். ஒரு மிருக ஜீவன்களுக்கும் ஒரு கிரியேஷனுக்கும் எப்படி சீட் லிங்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அனிமல் ஃபேமிலியை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப பிக் கேட்ஸ் சொல்ற பிக் கேட்ஸ் பூனை இனத்துல அநேக விதமான இனங்கள் சேர்ந்து ஒரு பூனை இனமா இருக்குது இல்லைங்களா. பிக் கேட்ஸ் பாக்குறோமா, எது பாக்குறோம், லெப்பர்ட் பாக்குறோம். அதே போல எது பாக்குறாங்க, அதே லெப்பர்ட் பாக்குறோம், டைகர் பாக்குறோம், அதே போல லயன் பாக்குறோம். இதெல்லாம் பாக்குறோமா இல்லைங்களா. இதெல்லாம் பூனை இனம் சொன்னா பிக் கேட்ஸ்னா இந்த நம்ம பூனை இது மட்டும் கிடையாது. அதோடைய இது என்ன இருக்குன்னு சொன்னா அனிமல் நேம் இருக்குது, ஃபேமிலி நேம் இருக்குது. அதுல ஒரு 16-20 வகையான அனிமல்ஸ் வருது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி, அனிமல் ஃபேமிலி. இது மாதிரி தேவன் படிச்ச எனக்குரிய மனுஷன் இது வரைக்கும் 13 லட்சம் மிருக ஜீவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி ஏறக்குறைய மனுஷன் அனுமானிக்கிறான் 87 லட்சம் உயிரினங்கள் பூமியில இருக்கிறதா அவனா என்ன பண்றான், அனுமானிக்கிறான். ஆனா அதுக்கு மேல இருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப இது எல்லாமே தேவனுடைய படைப்பின் வல்லமையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் எப்படி என்ன விதமான தொடர்புன்னு சொன்னா ஒன்னத்துக்கும் தேவன் என்னங்க ஜீனை டிஎன்ஏவை லிங்க் பண்ண மாதிரியே படிச்சு கொண்டு வந்தார். அது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோட தேவன் வச்சிருந்தார். ஆமென். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது. எல்லாம் உயிர் உள்ள எல்லா மிருக ஜீவன்கள் இருந்தாலும் உயிர் இல்லாத எல்லா விஷயத்துக்கு முன்பதாக தேவன் ஃபர்ஸ்ட் எதை படிச்சாரு, எதை கொண்டு பண்ணாருன்னு சொன்னா ஆட்டம், அணுக்கள் இல்லைங்களா. எதுங்க அணு. அப்ப அந்த ஆட்டம் எப்படி இருக்குது, அது 3 விஷயங்கள் இருக்குது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். 3 விஷயங்கள் இருந்தா இல்லைங்களா. 3 விஷயம் சேர்ந்தா ஒரு அணு. இந்த அணுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுங்க தனிம வரிசை பீரியாடிக் டேபிள் என்ன பண்றோம், ரெடி பண்றோம். பீரியாடிக் டேபிள் என்னங்க, அதுல அயன் இருக்குது, இரும்பு இருக்குது. அது இப்ப இந்த பொருள் எப்படி உண்டா இருக்குது, அணுக்களால இருக்குதா இல்லைங்களா. இப்ப இதுக்குள்ள இருக்கிற அணு இதுவும் அணுக்களால இருக்குது. இதுக்குள்ள இருக்கிற அணு வேற, இதுக்குள்ள இருக்கிற அணு வேற. அப்போ இந்த அணுக்குள்ள இருக்கிற தன்மை வேற, இதுக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய தன்மை வேற, இங்க பாக்குற பெண்ணுக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய தன்மை வேற. அப்போ இது மாதிரி எல்லா விதமான மேட்டர்னா இந்த பொருள், இந்த பொருளுக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய தன்மை வேறுபடுது இல்லைங்களா. அப்ப இது முதல்ல மூல சிருஷ்டிப்புல தேவன் ஏதோ கொண்டு வர்றாருன்னு சொன்னா ஆட்டம்ஸை கொண்டு வர்றாரு இல்லைங்களா. புரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி பீரியாடிக் டேபிள் வந்துச்சு, இந்த எல்லா விஷயங்களை குறிச்சு நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி பார்த்தோமா இல்லைங்களா. அந்த பீரியாடிக் டேபிள்ல 3 பேசஸா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒண்ணு என்னங்க சாலிட், லிக்விட், கேஸ் இல்லைங்களா. சாலிட் என்ன, திடப்பொருள். இது திடப்பொருள் இல்லைங்களா. திடப்பொருளா இந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா. அப்போ அதுதான் அது பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எல்லா தனிமங்கள். அதுதான் என்ன பாக்குறோம், பெட்ரோல் இதெல்லாம் பாக்குறோமா. இதெல்லாம் நீர் சம்பந்தமான விஷயங்கள், லிக்விட் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இல்லைங்களா. மூன்றாவது கேஸ். மூணாவது விஷயம் என்னங்க, கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதனாலதான் இந்த பூமி எல்லாம் உண்டாகி இருக்குது. இப்ப மனுஷருக்கு நம்ம எதனால ஆக்கப்பட்டிருக்கிறோம், கார்பன். மேக்சிமம் எதனால ஆக்கப்பட்டிருக்கிறோம், கார்பனால. மிருகஜீவி பாக்குற இந்த உலகத்துல மேக்சிமம் கார்பன்ஸால் ஆக்கப்பட்டிருக்குது. இதுதான் தேவன் என்ன பண்ணாரு, நம்ம சிருஷ்டிப்பின் தொடக்கத்தை குறிச்சு பார்த்தோம். ஆனா சிருஷ்டிப்பே இல்லாத காலத்துல ஒரு ஆட்டமும் கூட இல்லைன்றார் தீர்க்கதரிசி. என்ன இல்லையாங்க, ஆட்டம் கூட இல்ல. அதெல்லாம் திங்க் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா. ஒரு பூமியில ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா. ஆனா இந்த பூமியில சூரிய சந்திர நட்சத்திரங்களா இருக்குது. ஒரு நாள் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் குறிச்சு எடுக்கிறேன், எப்படி தேவன் படைச்சாரு, எப்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லி திருப்பி சொன்ன விஷயத்தை குறிச்சு எடுக்கிறேன். இப்ப இதெல்லாம் எப்படி படிச்சு கடைசியை மனுஷனை கொண்டு வரும்போது மனுஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு மிருகம் தான் என்ன, பீஸ்ட் தான் என்னங்க, சப்டில் பீஸ்ட் தான் என்னங்க, சர்பண்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதை குறிச்சுதான் அந்த செகண்ட் பார்ட்ல பார்த்தோம். அப்புறம் சர்ப்பம் என்றது என்ன, உயிரியலில் காணாமல் போன இணைப்பு, மிஸ்லிங்க் ஆஃப் தி ஸ்பீசிஸ். அந்த பூமியில இருக்கிற ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், அதாவது அந்த உயிரியல்ல அந்த தோற்றம், பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா. உயிரியலுடைய தோற்றம் எப்படி இருக்குதுன்றத குறிச்சு என்ன பண்ணாங்க அந்த இந்த காரியத்துல இப்ப நீ பார்க்க போறோம். அந்த காரியத்தை சர்ப்பம் என்பது என்ன, உயிரியலில் காணாம போன இணைப்பு. இன்னைக்கு சயின்ஸ் தேடிட்டு இருக்குது, மனுஷன் பரிணமிச்சு வளர்த்து வந்திருக்கிறான்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப மனுஷன் சயின்டிஸ்டா கண்டுபிடிக்க முடியாத இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சொன்னா எல்லா மிருக ஜீவன்களும் ஒன்னோட ஒண்ணு லிங்கா இருக்குது. எல்லா மிருக ஜீவன்களும் பாத்தீங்க சொன்னா அவங்க டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணி புது ஜீவன்கள் உண்டு பண்ணிட்டாங்களா இல்லைங்களா. தெரியுங்களா உங்களுக்கு. இப்போ சிங்கம் மாதிரியா இருக்கும், ஆனா பாத்தீங்க சொன்னா அதுல புலியுடைய இது இருக்கு இல்லைங்களா. அது பேர் என்ன சொல்லுவாங்க சொன்னா டைகர்னு சொல்லுவாங்க. டைகர்னு சொன்னா சிங்கத்தையும் புலியும் சேர்த்துருது. அப்படியே போல லைகர்னு சொல்லுவாங்க, லயனையும் சிங்கத்தையும் சேர்த்து. நம்ம பைபிள்ல பாக்குறோம் அது இல்லைங்களா. பைபிள்ல பார்த்தா கோவேறு கழுதையே என்ன பண்ண பாக்குறோம். கோவேறு கழுதைன்றது என்னங்க, கழுதைக்கும்
குதிரையை மிஸ் பண்ணி கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது அது அப்படின்னு ஏசா வம்சாவளி தான் அதை கண்டுபிடிச்சான். ஆனாகன்றவன் தான் கண்டுபிடிச்சான் இல்லீங்களா? அப்ப அதே மாதிரி அதோடைய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அதோட தாய் என்ன தகப்பன் யானான்னு சொல்லி தெரியாது. ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இனங்களை சேர்த்து அது என்ன பண்ணாங்க, ஹைபிரிட் பண்ணி ஜீனை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது. இது மாதிரி ஏன் எப்படி தேவன் அந்த சிருஷ்டிப்புல படைப்புல அது மாதிரி லிங்க் வச்சிருக்கிறதுனால நெருங்கிய இனத்தோடு இருக்கிற இனத்துடைய பிளட் ஒன்னாவுமே தவிர ஒரே ஃபேமிலி இல்லாம வெவ்வேறு ஃபேமிலியில இருக்குது. சொன்னேன் கேட் ஃபேமிலியில ஒரு 20 ஸ்பீஷிஸ் உயிரினங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே கூட டாக் ஃபேமிலியில இருக்கிறது மிக்ஸ் ஆகாது. ஆமா ஆகாது இல்லைங்களா? அப்ப ஜீன் மிக்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஒன்னொன்னு பக்கத்துல இருக்கிற ஸ்பீஷிஸ் எல்லாம் இணையுது. அதே மாதிரி எல்லா மிருக ஜீவன்கள் மனுஷன் என்ன பண்றாங்க, வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைங்களா? கரோனா வைரஸ்ல கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல? இது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மனுஷனுக்கும் இன்னும் மிருகத்துக்கும் மிக்ஸ் பண்ணி எதையும் என்ன பண்ணல கண்டுபிடிக்கல. அப்ப அதனால அதுதான் அவனுக்கு என்ன எதுக்கு அவனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு திறவுகோல அது இருக்குது. அது அவனுக்கு கிடைக்கல இல்லைங்களா? நம்ம அதுதான் சொல்றோம், பைபிள்ல சொல்றோம். அதோட மிஸ்லிங்க் மனுஷனுக்கும் நான் இன்னைக்கு காட்ட போறேன் உங்களுக்கு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சென்டர்ல இருந்ததுதான் சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை தான் பிசாசு தெரிந்து கொண்டான். அதுல இருந்தா என்னங்க ஹியூமன் பிளட்டோட மிக்ஸ் ஆகி ஹைபிரிட் உள்ள வந்துச்சு, பூமிக்குள்ள வந்துச்சு. மனுஷனுக்கு அப்பதான் பாவம் வந்துச்சு. ஹைபிரிட் ரெண்டு வெவ்வேறு இனங்கள் சேரும் போது அங்க என்ன வரும், பாவம் மரணம் வரும். புரிச்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, வேதாகமத்தில் சர்ப்பத்தின் வித்திற்கான ஆதாரம். அந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சர்ப்பத்தின் வித்திற்கான ஆதாரம் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல மூல மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லப்படுது. ஏன்னா டினாமினேஷன்ல எடுத்து நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா அது காட்ட போறேன். டினாமினேஷன்ல எடுத்து காட்டிங்கன்னு சொன்னா டைரக்டா போட்டிருக்குது. நீங்க அதை விட்டு என்ன பண்றீங்க, அதுக்குள்ள இருக்கிற இன்டர்பிரேஷன் புதிய இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம பைபிளுடைய மூல மொழிபெயர்ப்புக்கு போய் அது என்ன சொல்லுதுன்றது குறிச்சு பார்க்க போறோம். அண்ட் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாவம் முதல் சாபம் பரிகாரம் இதை குறிச்சு என்ன, ஏன்னா அதை பார்த்தாதான் நம்ம முடிவுல இருக்கிற அந்த மிருகத்தை பத்தி ரெவலேஷன் 12th சாப்டர்ல என்னங்க பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்படுது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்படுது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின என்னங்க, கரைப்படுத்தின இல்ல அதை ஏமாத்தின வலு சர்ப்பமா. அப்ப அந்த ஏமாத்தின விதத்தை குறிச்சும் அங்க சாபத்தை குறிச்சும் முடிவில் எப்படி வருதுன்றதை குறிச்சும் நம்ம பார்க்க போறோம் இதுல. அதுக்கப்புறம் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்து, மேஜர் டாக்டரின். அதுதான் ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்து. அது என்ன 3ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குதுன்றது குறிச்சு. அதுக்கப்புறம் முதல் 2 வித்துகளுக்கும் சென்டர்ல வந்த முதல் மனிதர்கள் 2 பேரும். ஆமென் ஆமென். காயின் ஆபேல் ஃபர்ஸ்ட் என்னங்க முதல் பலி எப்படி இருந்துச்சு? காயின் ஆபேல் அவங்க காரியம் என்ன, அதுல இருந்து ரேசஸ் எப்படி பிரிஞ்சு, பூமியில இருக்கிற வம்சாவளி எப்படி பிரிஞ்சு, ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்றதை குறிச்சு பாக்குறோம். அப்புறம் மிருகத்தின் முத்திரையும் காயினும். தீர்க்கதரிசி சொல்றாரு முதல் மிருகத்தின் முத்திரை போடப்பட்ட மனுஷன் காயின் தான். தெரியுமா உங்களுக்கு? முதல் மிருகத்தின் முத்திரை போடப்பட்ட மனுஷன் யாருங்க? காயின். நம்ம அதை குறிச்சு பார்க்கணும் அங்கதான். ஏன்னா மிருகத்தின் முத்திரை தான் கடைசியானவங்க. இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவோடு கொண்டு வரதுக்கான நோக்கமே மிருகத்தின் முத்திரை தான். மிருகத்தின் முத்திரை எது கொண்டு போகுது? லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி கடல் கொண்டு போகுது. நம்ம அது எங்க ஆரம்பிச்சு யாரு அது முதல்ல போடப்பட்டாங்க, அதனால வந்த சாபம் என்னன்றதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். மிருகத்தின் முத்திரையும் காயினும். அதுக்கப்புறம் அந்த மிருகத்தின் சர்ப்பத்தின் வித்து எப்படி டிராவல் ஆச்சு. ஏன்னா ஆன்டி டிலிவின் ஏஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா உலக அழிவு, முதல் உலக அழிவுல சர்ப்பத்தின் வித்து எப்படி சர்வைவ் பண்ணுச்சு. தேவன் பூமி அழிச்சிட்டாரு, ஆனா சர்ப்பத்தின் வித்து எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் தேவகுமார் மனுஷகுமார்த்திகள் எப்படி வந்தாங்கன்றத குறிச்சு அதை குறிச்சு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜல பிரளயத்துக்கு பிறகு சர்ப்பத்தின் அடிச்சோடு எப்படி வந்துச்சு. சர்ப்பத்தின் அடிச்சோடு என்ன பார்த்தோம்? ட்ரையல்னா அதோட வழித்தடம் எப்படி வருது, எப்படி போச்சு, எப்படி இது வரைக்கும் வந்திருக்குது சர்ப்பத்தின் அடிச்சோடு அப்படின்றத குறிச்சு பாக்குறோம். ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி எப்படி சர்ப்பத்தின் வித்து வருதுன்றத குறிச்சு. இதெல்லாம் டாபிக்ஸ் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக்ஸ் இன்னைக்கே கிடையாது, இன்னும் வர நேரங்கள்ல அது ஒரு டாபிக்ஸை பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டுல சர்ப்பத்தின் வித்துக்கான அடிச்சோடு நம்ம ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி ஜலப்பிரளயத்துக்கு வந்த பின்னாடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இது முதலாவது யாத்திரையிலிருந்து பிடிச்சி சர்ப்பத்தின் வித்து எப்படி டிராவல் ஆயிட்டு வந்துட்டே இருக்குது. முதலாவது யாத்திரையிலிருந்து சர்ப்பத்தின் வித்து எப்படி டிராவல் ஆயிட்டு வருதுன்றதை குறிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல சர்ப்பத்தின் வித்தின் அடிச்சோடு, நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படி சர்ப்பத்தின் வித்து டிராவல் ஆகி வருதுன்றதை குறிச்சு. அதுக்கப்புறம் சபை காலங்களில் சர்ப்பத்தின் வித்தின் அடிச்சோடு, சபை காலங்களில் சர்ச் ஏஜஸ் தெரியல இல்லைங்களா? நம்ம ஏஜஸ் குறிச்சு பார்த்திருக்கிறோம். நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஏஜஸ் குறிச்சு இல்லைங்களா? எவ்வளவு டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்னு சொன்னா யுக சத்தியம். நம்ம எதை நம்புறோம்? யுக சத்தியத்தை நம்புறோம்.
கவர்னன்ட் தியாலஜி நம்ம யுக சத்தியம் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். புத்திர சுவிகாரம்ன்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் பாவம் இல்லாத காலம் இருந்துச்சு. எப்ப பாவம் இல்லாத காலம்? இந்த சர்ப்பத்தை வித்து வரது முன்னாடி காலம். அதுக்கப்புறம் மனசாட்சியின் காலம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த காலம் மனசாட்சியின் காலம். மோசே வர்ற வரைக்கும் அது மனசாட்சியின் காலம். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண காலம் இருந்துச்சு. நியாயப்பிரமாண காலம் மோசே வந்தது கிறிஸ்து வரைக்கும். அப்புறம் கிருபையின் காலம், அதான் சபை காலம். நான் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எந்தெந்த காலத்தை எப்படி சர்ப்பத்தின் வித்து டிராவல் ஆயிட்டு வருதுன்றதை குறிச்சு பாக்குறதா இந்த காரியத்தை சொல்றேன். அப்போ சபை காலங்களில் சர்ப்பத்தின் வித்தினால் அடிச்சூடு. அதுக்கப்புறம் சர்ப்பத்தின் வித்தின் இருநிலைகள். இது புரிஞ்சுக்காம தான் சர்ப்பத்தின் வித்த சரியா உங்களால அப்ரோச் பண்ண முடியல, அதனாலதான் ஆன்சர் பண்ண முடியல, இல்ல புரிஞ்சு கொள்ள முடியல. நிறைய பேர் சர்ப்பத்தின் வித்துடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புரிஞ்சுக்கிட்டு அது பாடி மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு மனுஷனை உயரத்தை பார்த்து அவரோட பல்லுடைய நிலையை பார்த்து உயரத்தோட தோற்றத்தை பார்த்து இது சர்ப்பத்தின் வித்துன்றாங்க. ஆனா அழகா இருக்கிற மனுஷனுக்குள்ளே சர்ப்பத்தின் வித்து கிரியை செய்யும். சர்ப்பத்தின் வித்து இன்னைக்கு வெறும் பில்பிட்டு பின்னாடி கிரியை செய்யும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் சொன்னேன், சர்ப்பத்தின் வித்துன்னு வெறும் மிருகத்தோடயோ சர்ப்பத்தோடயோ உருவத்துல மட்டும் சர்ப்பத்தின் வித்தை பாக்குறது அப்படின்றது அதுல இருக்கிற ஆஃப் ஆஃப் த டெக்ஸ்ட மட்டும் தான் புரிஞ்சுக்கிறீன்னு அர்த்தம். அதுல அரை கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிறேன் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய பிளட்டும் மிருக பிளட்டோட மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. இனி நம்மளுடைய பிளட்டை நீ எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி சொன்னா ஏதோ என்ன இருக்குது, மிருக பிளட்டோட மிக்ஸ் ஆயிருக்குது. அப்ப அதனால என்னங்க, பாடியிலேயே புரிஞ்சுக்கிறதுல சர்ப்பத்தின் வித்தை என்னங்க எந்த யூஸ் கிடையாது. ஏன்னா அநேக நீக்ரோஸ் இன்னைக்கு தீர்க்கதரிசி அதிகமா மினிஸ்ட்ரி பண்ண எடுத்துங்க, டர்பன் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த இடத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவனோட பாடி எப்படி இருக்குது சொன்னா, தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு சில நபர்களோட பேசும்போது ஆப்பிரிக்கன்ஸை பார்த்து அங்க இருக்கிற ட்ரைப்ஸை பார்த்து என்ன சொன்னாங்க, ட்ரைப்ஸ் சொன்னா காட்டுவாசிகள், அவங்கள பார்த்து அவங்க மனுஷங்களே கிடையாதுன்னா வெள்ளக்காரங்க சொன்னாங்க. தீர்க்கதரிசி சொல்ல கிடையாது, அப்படி கிடையாது, அவங்க மனுஷன் தான். இன்னைக்கு நான் அது காட்ட போறேன் உங்களுக்கு. மனுஷன் தான் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ண முடியும், மனுஷன் தான். அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. அது என்ன, தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிக்கு அநேக விதமான காட்டுவாசி கூட்டங்கள், ட்ரைப்ஸ், அநேக ட்ரைப்ஸ் வராங்க. அப்படி கூட்டம் வரும்போது என்ன பண்றாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு இருந்தாங்க இல்லீங்களா. அவங்களை என்னங்க ட்ரெஸ்னாவே என்னன்னு தெரியாதவங்க, கிளாத்னாவே என்னன்னு தெரியாதவங்க. தீர்க்கதரிசி வந்து பிரேயர் பண்ணுவது பரிசுத்தாவியானவருக்குள்ள வரும்போது அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய என்ன பண்றாங்க, தன்னுடைய மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் மறைச்சிட்டு வராங்க. அடுத்தால மேல துணியை போட்டுன்னு வராங்க. அவங்க எல்லா கூட்டம் என்ன ஒன்னாய் மிக்ஸ் ஆகி அவங்க குளோரி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா பரிசுத்தாவியர் மனுஷனுக்குள்ள வரும்போது நிலைகள் மாறுது. அவங்க மனுஷன் தான். அப்போ பாடியில பார்க்கும்போது அவங்களோட நிறங்கள் வெவ்வேறா இருக்குது. அப்ப பாடியை வச்சு என்ன பண்ண முடியாது, சர்ப்பத்தின் வித்தை என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. சர்ப்பத்தின் வித்தை ட்ரேஸ் பண்றதுக்கு அதான் சர்ப்பத்தின் வித்தாவே வித்துன்னு சொன்னாவே அவங்களோட நிலையை என்ன பண்றான், மாத்திட்டே வரான். அதனாலதான் நான் இந்த டாபிக் வச்சேன், சர்ப்பத்தின் வித்திற்கான இரு நிலைகள், சரீரம் மற்றும் ஆவி, இதுல எப்படி கிரியை செய்யறான்றது. அதுக்கப்புறம் முடிவு காலத்தின் சர்ப்பத்தின் அடிச்சுவோடு, என் டைம்ல, இந்த என் டைம்ல சர்ப்பத்தின் வித்தவனே ரோமன் கேத்தலிக் மட்டும் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. அது எப்படி கிரியை செய்யுது, அவருடைய நோக்கம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. முதல்ல வந்து ஆதியா 3 அதிகாரத்துல எப்படி கிரியை செஞ்சாலும் அதே மாதிரிதான் இப்ப கிரியை செய்யறான். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதை என்ன காட்ட போறேன். மிருகத்தின் முத்திரையும் சர்ப்பத்தின் அடிச்சுவிடும். மிருகத்தின் முத்திரையும் சர்ப்பத்தின் அடிச்சுவிடும். எதுக்காக இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவிடு வந்துச்சு அப்படின்றத குறிச்சு பார்க்க போறோம். அது எதுக்காக பிசாசு கொண்டு வந்தா, அது மூலமா மிருகத்தின் முத்திரையா எப்படி போடப்படுது அப்படின்றத குறிச்சு என்ன பண்ணுவோம் நான் பார்க்கணும். ஏன்னா 7 முத்திரைகள் திறக்காம இருந்தா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. 7 முத்திரைகள் தான் என்ன பண்ணிருக்குது, பிசாசுடைய எல்லா விதமான காரியங்கள் தந்திரங்களையும் என்ன பண்ணிருக்கு, தந்திர உபாயங்களையும் நமக்கு இனம் கண்டு கொள்ளும்படி செஞ்சிருக்குது இல்லைங்களா. நமக்கு இல்லைன்னா தெரியாது. அதுக்கப்புறம் சர்ப்பத்தின் அடிச்சோடும் முத்திரைகளும், சர்ப்பத்தின் அடிச்சோடும் மிருகத்தின் முத்திரையும் மட்டும் இல்ல, சர்ப்பத்தின் அடிச்சோடும் முத்திரைகளும். ஏன்னா முத்திரைகள்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்தோம், முத்திரைகள் இருந்து வேதம் வந்திருக்கா, வேதத்துல முத்திரை வந்திருக்குதா, முத்திரையில தான் வேதம் வெளிப்பட்டிருக்கு. முத்திரைன்றது 7 முத்திரைகள் தேவனுடைய சிந்தையின் பாகமா இருக்குது, மீட்பின் புஸ்தகமா இருக்குது, தேவன் ரட்சிப்புக்கு தன் சிந்தையில வைக்கப்பட்ட மகத்தான ரகசியமா இருக்குது. அதுதான் தேவன் இந்த நாள்ல என்ன பண்ணார், முழுசா ஓபன் பண்ணிருக்காரு இல்லைங்களா. இந்த புக் என்ன இருக்குது, ஆஃப் ஆஃப் த பார்ட் தான் இருக்குது, ரிட்டன் வேர்ட்ல ஆஃப் ஆஃப் த பார்ட் தான் இருக்குது. இதுல இருக்கிற என்னங்க லூஸ் எண்ட்ஸ்லாம், லூஸ் எண்ட்ஸ்னா தளர்ந்த முனைகள் எல்லாமே 7 முத்திரைகளுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த 7 முத்திரைகள் ஓபன் ஆகும்போது அதெல்லாம் சர்ப்பத்தின் அடிச்சோட குறிச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக சர்ப்பத்தின் அடிச்சுவடும் முத்திரைகளும், அதுக்கப்புறம் முடிவரை, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போற தலைப்பு. லாஸ்ட் வீக் நான் டைம் ஆனதுனால சொல்ல, இந்த டாபிக்ல தான் சப் டாபிக்ஸ் நம்ம என்ன பண்றோம், நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற டாபிக் எங்க பார்த்துட்டு இருக்கிறோம், இதை பார்த்துட்டு இருக்கிறோம், வேதாகமத்தில் சர்ப்பத்தின் வித்திற்கான ஆதாரம். அதுதான் இப்ப இந்த டாபிக் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் போன வாரம் பார்த்தோமா இல்லைங்களா, சர்ப்பத்தின் வித்து எப்படி தேவன் வந்து முதல் மனுஷனுக்கு எப்படி கொண்டு வந்தார். ஏன்னா நம்ம
தீர்க்கதரிசி செய்தியை வச்சு சர்ப்பத்தின் வித்தை பாக்குறோம். ஆனா பைபிள்ல சரியான கண்ணோட்டத்தோட கூட வாசிக்கும் போது சர்ப்பத்தின் வித்து இருக்கிறதுன்றதை குறிச்சு என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். நம்ம லாஸ்ட் கோர்ஸ்ல எவிடன்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மென்ஷன் எக்ஸோடஸ் ப்ராஃபட் யாருங்க, மோசஸ் எப்படி சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறார், ஜீசஸ் எப்படி பேசுறார் நம்ம பார்த்தோமா இல்லையா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்து எப்படி சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறார் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்க்காத நபர்கள் இருந்தாலும் நீ அந்த சேனல்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க, அந்த காரியத்தை குறிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது யாருங்க, பிலவ்ட் ஒன் ஜான் எப்படி சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறார், பேதுரு எப்படி சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறார், ஆல்பா ஏஜ் மெசேஞ்சர் பவுல் எப்படி சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசுறார், இது எல்லாத்தையும் குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் இன்னைக்கு இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு, இன்னும் ஒரு சில எவிடன்ஸ். ஏன்னா நானு சர்ப்பத்தின் வித்தை வசனத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போலாம், ஆனா நான் கொஸ்டின்ஸா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் புரிதல் கொண்டு வர சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். நம்ம போலாமா? லாஸ்ட் வீக் பார்த்த காரியத்தை குறிச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், சின்ன லைன் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எகைன் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா சேனல்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க அந்த காரியத்தை குறிச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புடைய காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் எவிடன்ஸ் ஆஃப் த சர்பன்ட் சீட் இன் த்ரோட் பைபிள். சர்ப்பத்தின் வித்து முழு வேதாகமத்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியான அணுகுமுறையோட ஒரு மனுஷன் வேதத்தை வாசிப்பான்னு சொன்னா, அங்க பாவத்தை குறிச்சு ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்வானா, பாவத்தின் பரிகாரத்தை குறிச்சு ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்வானா, அந்த இடத்துல சர்ப்பத்தின் வித்து இருக்குதுன்றதை குறிச்சு என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். சர்ப்பத்தின் வித்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் அது மனுஷன் யாரும் மனுஷன் உண்டாக்கின வார்த்தை இல்ல, அது ஆல்ரெடி புரிஞ்சுக்கணும் நீங்க. அது யாரும் உண்டாக்கின வார்த்தை கிடையாது, பிரதானம் சொன்ன வார்த்தை கிடையாது. அது தேவனே தன் சொந்த வாயால சொல்லப்பட்ட வார்த்தை. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஆதியாகமம் 3:15 சொல்லுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப உன் வித்து அப்படின்னு சொல்லும் போது அங்க பேசப்பட்ட சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருக்குதுன்னு சொல்லி அந்த வசனம் என்ன பண்ணுது, இன்சிஸ்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு எகைன் இது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா நான் எவிடன்ஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணி எடுத்து வரேன். நிறைய வசனங்கள் இருக்குது, வசனத்தை கூட நானே வாசிக்கிறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன், புரிஞ்சுக்கோங்க. சர்ப்பத்தின் வித்துக்கு பைபிள்ல நம்ம பார்க்கிற முதல் ஆதாரம் நம்ம ஆல்ரெடி போன வாரம் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்தாச்சு. ஒன்னு மோசஸ், 2 ஜீசஸ், 3வது யோவான், அதுக்கப்புறம் பேதுரு, பவுல். இவங்க எல்லாம் சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசின காரியத்தை குறிச்சு பாத்துமா இல்லைங்களா? இப்ப 2வது ப்ரூஃப்க்குள்ள நம்ம கடந்து போறோம். ஏன்னா சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பேசும்போது ஜீசஸ் என்ன பேசினாரு, அந்த ஓமையில என்ன காரியத்தை குறிச்சு பேசியிருக்காரு, கலைகளை குறிச்சு பேசினார். கலைகள் யாரு, பொல்லாங்கனோட புத்திரர்னு சொன்னார். பொல்லாங்கன் யாரு, பிசாசா இருக்கிறான். ஆனா பொல்லாங்கனால் உண்டாயது சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்போ பொல்லாங்கன் சொல்லி இயேசு கிறிஸ்து தன் சொந்த வாயில சொல்லியிருக்காரு. ஆதாம் பொல்லாங்கன் கிடையாது, ஆதாம் தேவனால் உண்டானவன் சொல்லி லூக்கா 3:38 சொல்லுது. ஆமென். ஆதாம் யாரால் உண்டா இருக்கிறாரு, தேவனால் உண்டா இருக்கிறார். ஆதாம் தேவனால் பிறந்தவன், தேவனால் which was son of God ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எனவே அப்படி கிடையாது. இன்னொன்னு அதே போல பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சபையுடைய நிலையையும் சபை வஞ்சிக்கப்படுற நிலையும் சர்ப்பத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. அப்ப ஏதேல ஒரு பாவம் நடந்திருக்குதுன்றதை குறித்து பேசுறாரு. அதே போல ஜீசஸ் யூதர்கள்ட்ட பேசும்போது அவங்களோட பிறப்ப ஒரு கேள்வி எழுப்புறார். அவரோட பிறப்பு, நீங்க அபிரகாமுடைய சந்ததியார் என்ற அறிவே என்னோட உபதேசம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். 8வது அதிகாரத்துல பேசுறாரு இல்லீங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல அபிரகாம் எங்களோட பிதான்றாங்க. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல நீங்க பிதாவின் கிரியையின்படி செய்கிறீர்கள் என்றார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வேசீனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அப்ப அந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க 2 பேருக்கான கான்வர்சேஷனா இருக்குது. வேதத்தை நார்மலா படிக்கிறவங்களுக்கு அது புரியாது இல்லீங்களா? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, பைபிள் இஸ் a love letter ன்ற சொல்றாரா இல்லீங்களா? அது யாருக்கும் எழுதுனது, ஒரு கணவன் மனைவிக்கு எழுதுன மாதிரி அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்கு புள்ளிகளுக்கு இடையில ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அங்க யூதர்களை இயேசு கிறிஸ்து பேசும்போது, சண்டல பேசும்போது அவங்க 2 பேருக்கும் புரியுற ஒரு பாஷையில பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் சொல்றத அபிரகாம் ஏத்துக்கலாம், நீங்க ஏத்துக்கல, அபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றீங்க, நீங்க பிசிக்கல் அபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய செயல், உங்களோட பிதாவாகி அவரே சொல்றாரு, நீங்க உங்க பிதாவாகிய பிசாசுலாம் உண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிதாவுடைய கிரியைகளை செய்றீங்கன்னு சொல்றாரு. பிதாவுடைய கிரியை, அவங்களோட பிதாவுடைய கிரியை என்ன அப்படின்னா கொலைன்றாரு. அப்ப கொலை செய்யற யாரோ ஒருத்தன் தான் இவருடைய பிதாவா இருக்கணும் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படி சொன்ன உடனே அந்த கொலை செய்த பைபிள்ல அநேக கொலைகள் இருக்குது. இயேசு சொன்ன அந்த கொலை என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க சொல்றாங்க, நாங்க வேசித்தரதெல்லாம் பிறக்கலன்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன இவங்களுடைய கொலகார தகப்பன் அந்த வேசித்தரத்தோட சம்பந்தப்பட்டவன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
நான் லாஸ்ட் வீக் அந்த காரியத்தை சொன்னேன். அது எதுன்னு சொன்னா முதல் கொலைகாரனாக காயினும் அவன் வந்த அந்த சர்ப்பத்தின் வித்தாய அவன் பிறந்த விபச்சார காரியத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் வித்து அங்க இன்செஸ்ட் பண்ணி பேசுறாரு குறிச்சு பார்த்தோம். அதே போல 2 பேதுரு என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை குறிச்சு சொல்லும் போது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் திவ்ய சுவாபம்ன்றது எப்படி ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்லி வரும்போது அந்த திவ்ய சுவாபம் எப்படி போச்சுன்றதை குறிச்சு எப்படி சொல்றாரு சொன்னா, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்புன்றார். அப்போ உலகத்துல கேடு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ல லஸ்ட் அப்படின்றார். இச்சை. அப்ப இச்சையினால உலகத்துல பாவம் மரணம் வந்துச்சுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அந்த இச்சையினால வந்துச்சுன்னு போது அவர் முதல் பாவத்தை குறிச்சு இன்செஸ்ட் பண்றாருன்றதை குறிச்சு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோமா இல்லைங்களா? இந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் பார்த்தோம். பவுல் சொன்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம். பேதுரு சொன்ன காரியத்தை குறிச்சு எல்லா காரியத்தை குறிச்சு என்ன பண்ணோம் நாம பார்த்தோம். முதல் குரூப்ல இந்த காரியத்தை பார்த்தோம். அகைன் இப்ப நம்ம 2வது குரூப்புக்கு நேரா போலாம். 2வது குரூப்ல என்ன பாக்குறோம்னு சொன்னா பாருங்க. 2வது குரூப் கவனிங்க, கொஞ்சம் கிளாஸ் மாதிரி தான் போவோம். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு இதுகார இருக்கிற டவுட்ஸ் இங்க பரிசுத்தாவி கிளியர் பண்ணலாம். ஆமே, நல்லா கவனிங்க. ப்ரூவ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம் இங்கதான் இருக்குது. 2வது விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, சர்ப்பத்தின் வித்தான தொடக்கம் எதுவா இருக்குன்னு சொன்னா 2வது அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகுது. பைபிள்ல சர்ப்பத்தின் வித்து 3 அதிகாரத்துல வரல. மூல பாவத்துக்கான வேர் 3வது அதிகாரத்துல கிடையாது. 3வது அதிகாரம் எப்படி சொல்ல சொன்னா 2வது அதிகாரத்துல ஒரு கட்டளையை கொடுக்குறார். என்ன கட்டளை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா, இந்த கனியை புசிக்காத, இந்த கனி புசி அப்படின்னு சொல்றாரு. இந்த கனி உனக்கு தடை செய்யப்பட்ட கனின்னு சொல்றாரு. 2வது அதிகாரத்துல சொல்றாரு இல்லைங்களா, நீ தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனா தோட்டத்துல இருக்கிற நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணாத, நீ புசிக்காத அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ இங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா கிடையாது. இப்போ சர்ப்பத்தின் வித்த விசுவாசிக்காத நபர்கள் இது எப்படி எடுத்துவாங்க சொன்னா, இந்த மரத்தை குறிச்சு புரிஞ்சுக்கின்னு அதுல இருந்து இந்த கனியை புஷாங்க, அது ஆப்பிளோ மத்ததோ லொட்டோ லொசுக்கோன்னு சொல்லி அவன் என்ன பண்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப 3வது அதிகாரத்துல நம்ம வாட்சி பார்க்கும்போது நான் கொஞ்சம் டீப்பா இந்த 3வது அதிகாரத்தை உங்களுக்கு இன்செஸ்ட் பண்ணி இந்த 2வது குரூப்பை எடுத்து உங்களுக்கு முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட வேற இங்கதான் இருக்குது. ஏன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க நல்லா கவனிங்க. இந்த வேற இங்கதான் இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்கு 2வது காரியம் பாருங்க. 2வது குரூப் பாருங்க. இங்க 2வது அதிகாரத்துல இப்படி சொல்லப்படுது, தேவன் இந்த 2 மரங்கள் ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு என்னங்க நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனி. 2 கனிகள். நல்லா கவனிங்க. மேபி நீ உங்கள்கிட்ட நான் கேட்கும்போது பதில் சொல்லலாம். நீங்க 2 காரியங்கள் இருக்குது. இந்த 2 காரியங்களை தேவன் ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை நீங்க என்னங்க நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏவாள் உண்டாக்கப்படுறாங்க, சிருஷ்டிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 3வது அதிகாரம் வருது. 3வது அதிகாரத்துல சர்ப்பம் வருது. சர்ப்பம் என்ன சொல்லுது, நீ தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம்னு சொல்லி தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ 3வது அதிகாரத்துல சர்ப்ப அந்த மரத்தை குறிச்ச டெஃபினேஷன் சொல்லப்படுது. ஆமென். நான் அதை குறிச்சு நான் காட்டுறேன் பாருங்க, பைபிள்ல காட்டுறேன், நல்லா கவனிங்க. வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பாய்க்கவும் தந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அதை ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துல சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீ ஆழ்வார் விருட்சம். இப்பதான் இந்த மரத்தை குறிச்சு விவரணம் வருது. நல்லா கவனிங்க, புரிஞ்சா இல்லைங்களா? ஏன்னா டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, பாவத்துக்கும் சர்ப்பத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மரத்துக்கும் சர்ப்பத்துக்கு அந்த ஏவாள் புசிச்ச கனிக்கு சம்பந்தப்பட்டு தான் புரிஞ்சுக்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மரம் இருந்துச்சு, 2 மரம் இருந்துச்சு. 2 மரத்துல ஒரு மரம் ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்ட மரமா இருந்துச்சு. அந்த மரத்துடைய கனியை புசிக்க கூடாது, புசிக்கணுமா புசிக்க கூடாதுன்ற கேள்வியில சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, பாம்பு வந்துச்சு. ஏன்னா டினாமினேஷன் தான் சொல்றாங்க, பாம்பு இவங்கள பேசி அதை பார்த்து புசிச்சு அவங்க சாப்பிட்டாங்க, கண்கள் திறக்கப்பட்டுச்சு, இது மாதிரிதான் பாவம் வந்துச்சுன்னு சொல்லி டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் டவுன், உடைக்கணும். இதை வச்சு வேற உண்மையாவே முத்திரையில இந்த அதிகாரத்தை எப்படி பிரீச் பண்ணி போதிக்குதுன்ற காரியத்தை குறிச்சு பார்க்கணும். அப்ப அதுக்கு வேற இருக்கிறது என்ன இருக்குன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சர்ப்பம் கிடையாது,
தடை செய்யப்பட்ட அந்த மரமும் கனியும் தான். புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப நம்ம எதை பார்க்கணும்? சர்ப்பத்தை பார்க்கணுமா, அந்த மரமும் கனியை குறிச்சு பார்க்கணுமா? அப்ப மரத்தை கனியை குறிச்சு பார்க்கணும்னு சொன்னா 3வது அதிகாரத்துக்கு போகணுமா, 2வது அதிகாரத்துக்கு போகணுமா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப 2வது அதிகாரத்துக்கு போய் தேவன் கொடுத்த கட்டளையிலிருந்து பார்க்கணுமா, இல்ல அந்த மரம் வைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து பார்க்கணுமா? கட்டளையிலிருந்து இல்ல, மரம் எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு வேர்தான முக்கியம். அந்த மரம் 2வது அதிகாரத்துல வைக்கப்படுது. நான் வாசிக்கிற பாருங்க, 2வது அதிகாரத்துல இங்கதானே தொடக்கம் பாருங்க. தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கிய மனுஷன் அதுல வைத்தார். தயவுசெய்து நீங்க பாருங்கப்பா, அங்க பாக்காதீங்க. தயவுசெய்து இங்க பாருங்க, எங்க பாக்காதீங்க, கீழே பாக்காதீங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு அங்க பார்த்தா புரியும். அதெல்லாம் சொல்றேன். தேவனாய கர்த்தர், கவனிங்க நல்லா, இங்கதான் அந்த தோட்டம், மரம், இந்த விஷயங்களுக்கான விஷயம் வருது. சர்ப்பத்தை குறிச்சு பேசவே இல்லை. அந்த கனியினால பாவம் வந்துச்சுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இதை நம்ம டீகோட் பண்ணாம வேற விஷயத்துக்கு போக முடியாது. 2வது ப்ரூஃபை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது ப்ரூஃப்ல இருக்கிற முதல் ப்ரூஃப் பைபிள்ல எங்க சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற காரியத்தை குறிச்சு பார்த்துட்டோம். 2வது விஷயம், இந்த மூல பாவத்துக்கான தொடக்கம் இந்த மரம். 2 மரங்கள் இருக்கு ஏதேன்ல, ஸ்பிரிச்சுவல் ட்ரீஸ், 2 ட்ரீஸ், 2 மரங்கள் இருக்குது. ஒன்னு ஜீவ விருட்ச மரம், 2வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இல்லைங்களா, ட்ரீ ஆஃப் நாலேஜ். அதே போல ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மரம் இல்லைங்களா. இப்ப அது எங்க வந்துச்சுன்றதை குறிச்சு புரிஞ்சுக்க மட்டும் தான் நமக்கு அடுத்த காலத்துக்கு போக முடியும் இல்லைங்களா. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகல விருட்சங்களையும், உங்களுக்கு தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசந்த பூச்சியும் தான் டினாமினேஷன். பாருங்க, தேவன் எல்லா மரத்தை போல இந்த பூமியில என்ன பண்ணிருக்காரு? இந்த மரத்தை முளைக்க பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பைபிள்ல இங்க பேசிக்கா புரிஞ்சு கொள்ள வேண்டிய பாடம் நமக்கு இருக்குது. பைபிள் இந்த ஆதியாகமம் 1, 2, 3வது அதிகாரங்கள் மூல மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்குன்றத குறிச்சு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், சர்ப்பத்தின் வித்தை குறிச்சு பார்க்கும்போது நான் 3வது 4வது டாபிக் என்ன சொன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துக்கு சென்டர்ல இந்த மூல மொழி அமைப்பு எப்படி இருக்குதுன்றத குறிச்சு சொன்னா இல்லைங்களா. எனவே கவனிங்க, ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், 1, 2, 3 அதிகாரங்களும் லிட்டரலா புரிந்து கொள்ளும்படி அமைக்கப்படல. புரியுதுங்களா உங்களுக்கு? லிட்டரலா படிச்சு என்னங்க படிச்சு லிட்டரலா எழுத்தின்படியான அர்த்தம் முடியாது அல்ல, லிட்டரல் மீனிங் அதுல கிடையாது. ஏன்னா அது மூல மொழி எப்படி இருக்குன்னு சொன்னா கவிதை நடையில பொயட்ரி டைப்ல எழுதப்பட்டிருக்குது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? ஈப்ரூல இதை எடுத்து மூல மொழியில மூல வார்த்தைகள் எடுத்து பார்த்தா ஏவாள் கிட்ட சர்ப்பம் பேசுறது கவிதை மொழியில பேசப்பட்டதா எழுதப்பட்டிருக்குது மோசையினால ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கும்போது முதல் முத்திரை வெள்ளை குதிரை புறப்பட்டது. வெள்ளை குதிரை முதலாம் ஜீவனானது முதலாம் முத்திரை உடைக்க கண்டு முதலாம் ஜீவனானது நீ வந்து பாரு என்று சொல்ல கேட்டேன். அது வெள்ளை குதிரை புறப்பட்டது, அது மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். இது வார்த்தையா இல்லையா? வார்த்தை பைபிள்ல எழுதப்படுதா? இது லிட்டரலா புரிஞ்சுக்கிறோமா நம்ம? அதாவது எழுத்தின்படியா புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கொள்ள மாட்டோம் இல்லைங்களா. ஏன்னா அதுக்கு பின்பதாக ஒரு மீனிங் இருக்குதுன்றதை குறிச்சு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அதுல அந்த வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள் மட்டும் தான் என்னங்க லிட்டரல் வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு ஒன்னொன்றுக்கு பின்பதாக என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம மட்டும் கிடையாது, டினாமினேஷனும் புரிஞ்சுக்கிறாங்க அதை இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளை குதிரை புறப்பட்டது, இந்த வெள்ளை குதிரை அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? லிட்டரல் மீனிங் கொடுக்க மாட்டோம். லிட்டரல் மீனிங் என்ன? லிட்டரலா அதுக்குள்ள இருக்கிற மாதிரியான உண்மையான அர்த்தத்தை என்ன பண்ண மாட்டோம், தரமாட்டோம். ஆனா புறப்பட்டது அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்குது? வெர்பா இருக்குது, அப்படின்னா செயலா இருக்குது. அந்த செயலுக்கு லிட்டரல் மீனிங் எடுத்துக்கலாம். புரிஞ்சா இல்லைங்களா? நான் திரும்ப சொல்லணுமா அந்த விஷயத்தை? சகோதரி புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வெள்ளை குதிரை புறப்பட்டதுன்னு சொன்னா நார்மலா என்னங்க டிராவல் பண்றது இல்லைங்களா. இப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி எடுத்து எப்படி இன்டர்பிரேட் பண்றாரு தீர்க்கதரிசியில அந்த பலமுழுத்தத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றாருன்னா வியாக்கியானப்படுத்துறாரு சொன்னா வெள்ளை குதிரை என்னங்க வெள்ளை குதிரை அந்தி கிறிஸ்து எப்படி டிராவல் பண்றான்? அந்த புறப்படுதல்ன்றது நார்மலான வேர்டு தான். ஆனா அந்த வெள்ளை குதிரை அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் லிட்டரல் வெள்ளை குதிரைன்றது என்ன தெரியும் நமக்கு? மிருகம். பைபிள் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு வல்லமைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா. அப்ப வெள்ளைன்னும் போது எப்பொழுது பரிசுத்தாவை மீன் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்குது. அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்தோம்னா பரிசுத்தாவின் வந்துடும். ஆனா லிட்டரலா முத்திரையில் திறக்கப்படும் போது அந்த வெள்ளை குதிரைன்றது ஒரு வல்லமை,
இல்லைங்களா? என்ன வல்லமை? வெள்ளையா இருக்குது. நம்ம பரிசுத்தாவி மீன் பண்ற வல்லமையா தான் இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா அது மேல ஏறி இருக்கிறவர்னாலையும் அந்த வெள்ளை குதிரை ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தினாலையும் அது என்ன விதமான ஆவின்றதை புரிஞ்சுக்கிறோம். நான் டீப்பான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா இதுல தான் இதுக்குள்ள நான் வரப்போறேன். அதனாலதான் நம்ம எப்படி வெள்ளை குதிரைன்னா வசனம் சொல்றதா இல்லைங்களா? இப்படி இந்த வசனம் தான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? குதிரையோ இத்தனை நாளைக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்படி என்ன அர்த்தம்? இதே நாம ஏது டினாமினேஷன்ல புரிஞ்சுக்கிறோம். அப்படா குதிரைன்றது ஒரு வல்லமை இல்லைங்களா? அது இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் இல்லைங்களா? அப்ப இது இப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்ப குதிரை ஒரு நம்பர் என்ன எடுத்து வர்றோமா? இல்ல இல்லைங்களா? அப்படி கிடையாது. என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற மீனிங் புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வெள்ளை குதிரை அப்படின்னு உடனே என்ன பண்றோம்? குதிரை எப்பொழுதுமே பைபிள்ல நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது வெளிப்பாட்டை குறிச்சு தீர்க்கதரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸ்திரீக்கு என்ன அர்த்தம்? சபைக்கு அர்த்தமா புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வெளிப்படுத்த விசேஷத்துல குதிரை மிருக ஜீவன்களா பார்க்கும்போது வல்லமைகளுக்கு அடையாளமா சொல்லப்படுது. 5வது அதிகாரத்துல ஆடை பாக்குறோம். வெளி சிங்காசனத்துல ஆடு இருக்குதா? லிட்டரலா இருக்குது. ஆடு இருக்கா? பூமியில எங்கேயாவது பாத்துருக்கீங்களா 7 கொம்புல ஆடு? இல்ல இல்ல. அப்ப என்ன? ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்குது. ஒன்னொன்னுக்கு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கி இருக்குது. ஆட்டுக்குட்டி பூமியில சாந்த சுரூபியானது அடி பலி மிருகமா இருக்குது இல்லைங்களா? அந்த 7 கொம்புன்றது கொம்பு எப்பொழுதுமே டிபெண்டிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு உள்ள அதிக டிபெண்டிங் சொல்ல தன்னை தற்காத்து கொள்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பு அது இல்லைங்களா? மிருகங்களுக்கு கொம்பு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? புரியுதா இல்லைங்களா? லிட்டரலா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிபெண்டிங்கா கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்கன் அது கொம்பு இல்லைங்களா? அப்ப கண் எதுக்குன்னு சொன்னா சைட் இல்லைங்களா? கண் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? பார்வைக்கு. பார்வை பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? நான் உன்னை பாத்துக்கிறேன் அர்த்தம். இந்த பாத்துக்கிறத குறிச்சு பேசல. அது இந்த பாத்துக்கிறத குறிச்சு என்ன பண்ணல அந்த வசனம் பேசல. நான் உன்னை புரிந்து கொள்றேன், இல்ல உன்னை நான் தொடர்ந்து என்ன பண்றேன்? ஃபாலோ பண்றேன்றத குறிச்சு பேசுது இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ ஆட்டுக்குட்டின்னும் போது நம்ம என்ன பண்றோம்? ஆட்டுக்குட்டியா புரிஞ்சுக்கிறதுல, வெள்ளை குதிரைன்னு சொல்லும் போது வெள்ளை குதிரையா புரிஞ்சுக்கிறதுல. ஆனா ரெண்டு மரம்னு சொல்லும் போது லிட்டரலா மரத்தை புரிஞ்சுக்கிறோம். எப்படி இது புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லிட்டரலா ஆதியாகமம் 1, 2, 3 அது அப்படியே என்ன கிடையாது, லிட்டரல் மீனிங் கொடுக்கக்கூடியது கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆதியாகமத்தை குறிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் திரும்ப ஒரு சின்ன லைன் சொல்றேன். ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் இல்லைங்களா? பூமியானது ஒழுங்கின்மையும் ஒருமையுமா இருந்தது. ஆளுக்கு மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்து மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சொல்லியாச்சா? முதல் 7 நாள்ல 7 சிருஷ்டிகள் வந்துச்சா இல்லைங்களா? அப்ப முதல் நாள் வரும்போது சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு வருது. வருதா இல்லையா? 2ஆம் நாள் வரும்போது சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள் வரும்போது சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 3ஆம் நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்ப முதல் நாள்ல வெளிச்சம் உண்டாக்கப்பட்டுச்சு. 2வது நாள்ல ஜலமும் இதோ வெட்டாந்தரைக்காக பிரிக்கப்படுது இல்லைங்களா? இல்லையா? புரியுதா இல்லைங்களா? 3வது நாள்ல என்ன செய்யப்படுது? 3வது நாள்ல ஒரு கிரியேஷன் வருது. 4ஆம் நாள்ல வரும்போது சூரியன் சந்திரன் வருது. என்ன வருது? இப்போ நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன், நாலுன்றதே சூரியன் சந்திரன் வச்சிருக்குது. ஆனா முதல் நாள்ல எப்படி சாயங்காலம் விடியற்காலம் வரும்? புரிஞ்சா இல்லைங்களா? முதல் நாள் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா தேவன் சூரியனை சந்திரனை எப்ப படிக்கிறாரு? 4வது நாள்ல பகலை அளவு சூரியனையும் இரவலாய சந்திரனையும் படிக்கிறாரு, நட்சத்திரங்களை. அந்த 4வது நாள் தான். ஃபர்ஸ்ட் 3 நாள் எப்படி போச்சு? அப்போ லிட்டரலா இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, லிட்டரல் அப்படின்னா எழுத்தின்படியே புரிஞ்சுக்கணும், அது மீனிங் வராது. தேவன் முதல் நாள இந்த பூமிக்குரிய நாளோடு கூட பொருத்தி அங்க சொல்றார். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? ஏன்னா சிருஷ்டிப்பு டைரக்டா போ சூரியன் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்னங்க முதல்ல இப்போ ஒரு நாள் கணக்கு, நம்ம நாள் கணக்கு எதுங்க? 24 மணி நேரம், 24 hours, டே 12 hours, நைட் 12 hours இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது ஆனா பைபிள் படி அந்த நாளும் கிடையாது. பைபிளுடைய நாள் கணக்கு ஈவினிங் டு ஈவினிங் இல்லைங்களா? சாயங்காலமும் விடியற்காலம். நாளுடைய தொக்கமே வேதத்தின்படி வேதாகமத்தின்படி சாயங்காலத்துக்கு அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் கணக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது சூரிய சந்திரனே இல்ல. அப்ப நாள் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா பூமிக்குரிய நாள் படியே அங்க சிருஷ்டிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியாது. சரி, அடுத்தது 2வது அதிகாரத்துக்கு வரும். 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் வானம் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்ட தீர்ந்தனன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்விதமாய் வானம் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்ட தீர்ந்தன சொல்லப்பட்டுச்சா இல்லையா? சிருஷ்டிப்பு முடிச்சா இல்லையா? இவ பாருங்க, அது கீழே பாருங்க. தேவன் தம் செய்த எல்லா கிரியைகளையும் 7ஆம் நாள் நிறைவேற்றி தம் உண்டாக்கிய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்வு வந்துச்சா இல்லையா? பாருங்க, அது கீழே பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை, ஹிஸ்டரி ஆஃப் த கிரியேஷன் முடிஞ்சுச்சா இல்லையா? இது கீழே பாருங்க.
நிலத்துடைய சகல செடிகளும் பூமியில் இன்னும் உண்டாகவில்லை. முதலாவது அதிகாரத்துல சிருஷ்டிப்பு முடிஞ்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இரண்டாவது அதிகாரம் வரும்போது இன்னும் சிருஷ்டிப்பு நிலச்செடி கொடிகள் என்ன பண்ணல, வளரலன்னு சொல்லுது. நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்போது மூடி மணி பூமியில எழும்பி பூமியால் நுழைத்தது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தின் ஆசிரியை ஊதினார், ஜீவ ஆத்மாவானார். முதலாம் அதிகாரத்துல உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாரது? அப்போ இந்த வசனத்தை முதலாம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 26, 28 என்ன சொல்லப்படுது? பின்பு தேவன் 6ஆவது நாள் வரும்போது பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோமாக. அவர்களை என்ன பண்ணுவாங்க? சமுத்திர நட்சத்திரங்களையும் பூமியின் மிருக ஜீவன்களையும் வாகாயத்தின் பறவைகளையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் சொல்லிட்டார். அதே மாதிரி சிருஷ்டி முடிஞ்சிச்சு. அப்ப மனுஷன் என்ன பண்றான்? மிகவும் நல்லதா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஆசிரியச்சு முடிச்சிட்டார். மனுஷனை பார்த்தா என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார், ஆசிரியத்தார். முடிச்சு முதலாம் அதிகாரம் முடிச்சு. இரண்டாவது அதிகாரம் வரும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்கே மனுஷன் பூமியில இல்லைன்னு சொல்லுது. பாருங்க, நிலத்தை பயன்படுத்த மனுஷன் இருந்ததில்லைன்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? நிலத்தை பயன்படுத்த இல்லைன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன பண்ண முடியாது? பைங்க 1, 2, 3 அதிகாரத்தை லிட்ரல் மீனிங்ல புரிந்து கொள்ள முடியாது. அதே போலதான் இந்த 3ஆம் அதிகாரத்துல என்ன சொன்ன? ஆல்ரெடி இந்த முதல் 3 அதிகாரம் போயட்ரி டைப்ல ஈப்ரூல எழுதப்பட்டிருக்கு. போயட்ரி என்ன தெரியுமா உங்களுக்கு? கவிதை நடையில எழுதப்பட்டிருக்குது ஈப்ரூ சாப்டர்ல. அது பாடல் வடிவில் இருக்குது. லிட்ரல் மீனிங் கிடையாது. லிட்ரல் மீனிங்ல என்ன பண்ணல, எழுதப்படல. அப்ப ஒன்னொன்னுக்கும் என்ன இருக்குது? அங்க ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளடக்கியதா அங்க இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளடக்கியதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஆதாம் சொல்றாரு, இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சமா இருக்கிறபடியால், அப்ப மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் எனப்படுவாள் அப்படின் போது லிட்ரலா போய் நம்ம விழா எடுத்து பாக்குறதா? ஒன்னொன்னுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உள்ளடக்கியதா இருக்குது. இதெல்லாம் அப்ப என்னன்னா 1, 2, 3 அதிகாரங்கள் மூலமொழியில எப்படி போய்ட்ரி டைப்ல எழுதப்பட்டிருக்கிறதுனால வெளிப்படுத்தும் விசேஷம் எப்படி ஆவிக்குரிய சத்தியமா புரிந்து கொள்ளணுமோ அதே போலதான் ஆதியாகமம் 1, 2, 3 திறந்து கொடுக்கறதுக்கு ஒரு செய்தியாளர் வரணும். 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்புடைய ஆர்டரை காட்டுது. 2ஆம் அதிகாரம் பூமியில தேவன் எப்படி அந்த ஆர்டர் அமைச்சார்ன்றதை காட்டுது. நான் ஆல்ரெடி இப்ப நான் காட்ட போறேன் உங்களுக்கு. அடுத்தது காட்ட போறேன், ஒரு சில விஷயங்கள் காட்ட போறேன். மனுஷன் எப்படி இருந்தா ஜீவ ஆத்மாவானா அப்படின்ற காரியங்களா இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை காட்ட போறேன். இப்போ நம்ம பார்த்த 2வது சூப்ல இருக்கிற விஷயம் என்னங்க? என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த 2 மரங்கள் எதை குறிச்சு சொல்லப்படுது? 2 மரங்கள் கரெக்டுங்களா? அதான பார்த்தோம். இந்த ரெண்டாவது இவ்வளவு நேரம் எதுக்காக இந்த விஷயத்த பேசணும்னு சொன்னா, இந்த மரங்களை குறிச்சு பேசுறதுக்காக சொன்னேன். அதை புரிந்து கொள்ளாம என்ன பண்ண முடியாது. அடுத்தது நம்ம நாங்க மூல பாவத்துக்கு போக முடியாது. மூல பாவத்துடைய வெளிப்பட்ட இடம் வந்து சர்ப்பம் கிடையாது, மரம் தானே. லிட்டரலா படிக்கும்போது எதுங்க? சர்ப்பத்தோட எந்த உறவும் கொண்டுதான் நம்ம பார்க்கல. நம்ம லிட்டரலா படிக்கும்போது அந்த மரத்தோட தொடர்பு கொண்டு அந்த கனியை புஷ்டித்தமா தான் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு கரெக்டுங்களா? உங்களுக்கு பாருங்க. சரி, நான் அடுத்த காரியத்துக்கு போறேன் பாருங்க. தேவனாய கர்த்தர் பாவைக்கு அழகும் புசிக்கும் நலமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். இங்க 3 விஷயம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். 3 விஷயம் இருக்குது. பார்வைக்கு அழகும், ஃபர்ஸ்ட் pleasant for eye, அது பார்வைக்கு. pleasant for sight, பார்வைக்கு அழகான விருட்சங்கள் பண்றாரு. புசிப்பு சாப்பிடுறதுக்கு உண்டாக்கப்பட்ட மரம் வேற, விருட்சங்களையும் முடிஞ்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே காட்டுறேன் பாருங்க. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலமான விருட்சங்களையும், இந்த 2த்துலயும் என்னங்க? ஃப்ளவர் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கம்ப்ளீட் ஆயிடுது. பிசிக்கலா நான் சொல்றேன், மாம்சரியா ஒரு மனுஷனுக்கு ஃப்ளவர் சம்பந்தப்பட்ட ஐசைட்டுக்கோ இல்ல சென்ட்டுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல கம்ப்ளீட் ஆகுது வசனத்துல. கீழே வரும்போது 2வது லைன் புசிப்புனா ஃபுட் எதுங்க? சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் இல்லைங்களா? ஏன்னா மனுஷன் சாப்பிட்றதுக்கான அந்த ஆர்டர் எங்க வருதுன்னா 1வது அதிகாரத்துல 29, 30 வசனத்துல வருது. நான் அதையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. எதுக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த காட்டுறேன் பாருங்க. என்ன பாருங்க. பின்பு தேவனாய கர்த்தர் பூமி மேல எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமலராய் சகல விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன். தேவன் என்ன ஆகாரத்தை இங்க கொடுக்குறாரு பாருங்க. என்ன கொடுக்குறாருங்க?
பாருங்க அது கீழே. பூமியில சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமி மேல ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். இங்க தேவனை உங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை குறிச்சு என்ன பண்ற ரேசுக்கு இங்க வார்த்தை என்ன சாப்பிடணுன்றத குறிச்சு பேசுறார். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அடுத்துதான் பின்பு பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஃபுட்டுக்காக கனி மரம் இதான் தேவன் கொடுத்திருக்கிற, கரெக்டுங்களா? ஆனா இது என்ன மரம்? மாம்ச ரீதியா நம்ம உயிர் வாழ்றதுக்கு கொடுக்கப்பட்ட கனி மரங்கள். ஆனா இந்த 2ஆம் அதிகாரத்துல உண்டாக்கப்பட்ட இங்க 2ஆம் அதிகாரத்துல வந்த விருட்ச தோட்டத்துல இருக்கிற மரங்கள் 3 விஷயங்கள் உள்ளடக்குது. ஒண்ணு பார்வைக்கும் புசிக்கிறதுக்கான மரம், 2வது ஜீவ விருட்சம், 3வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 3ஆ பெரியது, கரெக்டுங்களா? ஆனா 3ஆம் அதிகாரம் வரும்போது இந்த ஜீவ புசிக்கத்தக்க மரம் ஃபர்ஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுதா இல்லையா? கரெக்டுங்களா? இப்ப இது கீழே இருக்கிற 2 மரங்களும் பிசிக்கலா ஃபுட்டுக்கான மரங்கள் அல்ல. நான் வசனத்திலே காட்டுறேன், லிட்டில் வசனத்தை காட்டுறேன். நான் ஏதாவது வேற பைபிள் இருந்து படிக்கிறேன்னா, வேற பைபிள் படிக்கிறேன்னா நீங்க பாக்குறீங்களா இல்லீங்களா? பார்வைக்கு புசிப்பும் அழகும் புசிக்கும் நலமான சகல விருட்சங்களையும். இது ஃபர்ஸ்ட். இது மட்டும் தான் புசிக்கிறதுக்கான மரங்களா இங்க வசனம் சொல்லப்படுது. அப்படின்னா லிட்டரல் ஃபுட்டுக்கான மரங்களா? அடுத்தது தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், இது புசிக்கத்தக்க பிசிக்கலாய், அதாவது மாம்ச ரீதியா புசிக்கத்தக்க மரம் இது அல்ல, கரெக்டுங்களா? அதே போல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கீழே சொல்லப்பட்ட 2 மரங்களும் நம்ம மாம்ச ரீதியா புசிக்கத்தக்க மரங்கள் இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது 3ஆம் அதிகாரத்துல எப்படி இந்த ஏவல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துல இருந்து பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுருப்பாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த மரம் கீழே சொல்லப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச மரமும் ஜீவ விருட்சத்தின் மரமும் அது பூமிக்குரிய கனிகளை கொடுக்கிற மரமா சொல்லப்படவே இல்லை, கரெக்டுங்களா உங்களுக்கு? அது ஜீவ விருட்ச மரம் சொல்லி அது பேர் வருது. நம்ம என்னன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச மரம்னு சொல்லி அது பேர் வருது. ஆனா 3ஆம் அதிகாரத்துல இதுக்கும் அதுக்கும் கான்ட்ராடிக்ட் என்னங்க, வேறு முரண்படுது. 3ஆம் அதிகாரத்துல இந்த கனிக்கே பூமியில கனிக்கே உண்டாக்கப்படாத மரத்துல போய் ஏவாள் கனியை பிடுங்கி சாப்பிட்ட மாதிரி சொல்லுது வசனம். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது எதுவுமே லிட்டரல் மீனிங்கோட இருக்கிறது கிடையாது, எல்லா ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் திரும்ப வரேன். அப்போ 2வது இங்க சொல்லப்பட்ட இந்த மரம், முதல் வகையான மரங்கள் இந்த சரீரத்துக்கு ஊட்டமளிக்கக்கூடிய மரங்கள், அது விட்டுருங்க. அடுத்த 2 மரங்கள் இருக்கு இல்லையா, ஜீவ விருட்சத்தின் மரமும். அப்ப இந்த 2 மரத்துக்கும் 2 நோக்கம் இருக்கணுமா இல்லையா? தேவன் 2 நோக்கம் இருக்கணுமா இல்லையா? 2த்துக்கும் என்ன நோக்கம்? முதல் மரத்துக்கான நோக்கம், முதல் மரத்துக்கான பர்பஸ் அவரு 2ஆம் அதிகாரத்தை கட்டளையா கொடுக்குறாரு. என்ன கட்டளை? இதை நீ புசிக்காதீங்க, புசிக்கும் நாள்லே, கரெக்டுங்களா? அப்ப என்ன சொன்னாருன்னா இந்த மரத்து கனி சாவ கொடுக்கிற மரம் இதுன்னு, கரெக்டுங்களா? என்ன சொன்னாரு? அப்போ பிசிக்கல் சாவை குறிச்சு இங்க பேசவே இல்லை அவரு. ஏன்னா பிசிக்கல் சாவை குறிச்சு அவர் பேசியிருப்பாருன்னா இந்த பிசிக்கலான மரமா, பிசிக்கலா மாம்சரீதியான மரமா இருந்தா ஏவாள் எப்ப வாங்கி பிடிங்கி பிடிச்சிட்டாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் ஏவாள், கரெக்டுங்களா? அப்ப அவர் சொல்ற மரணம் என்ன மரணம் கிடையாது, பிசிக்கலான மரணமும் கிடையாது. இந்த மரம் பிசிக்கலான அதாவது மாம்சரீதியான மரமும் கிடையாது, இந்த கனி மாம்சரீதியான கனியும் கிடையாது. 2வது காரியத்துக்கு வர ஜீவ விருட்ச மரம். 2வது மரம் என்னங்க, கரெக்டா இல்லீங்களா? இப்போ பாவத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? நான் 3ஆவது அதிகாரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு தேவன் சாபத்துக்கு அப்புறம் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நம்மில் நன்மை தீமையை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல ஆனான். தேவன் பேசுறார். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்போ இவன் என்ன எதை சாப்பிட்டுட்டான்? நான் லிட்டரல் மீனிங்க சொல்றேன், அது நார்மல் மீனிங்க சொல்றேன். இவன் ஃபர்ஸ்ட் மரத்துல நான் சொன்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்கு இல்லையா, அதுல சாப்பிட்டுட்டா அவனுக்கு மரணம் வந்துருச்சு. இவன் போய் ஜீவ விருட்ச மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை புசிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன வந்துடும்? நித்திய ஜீவன் வந்துடும் அவனுக்கு. அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு துரத்தினாராம். புரியுதா இல்லைங்களா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்.
இப்போ ஒரு மரத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு வழி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அது எந்த வழி? ஒரு மரத்துல லிட்டரல் மரத்துல ஜீவன் இருக்குதா, ஒரு கனியில ஜீவன் இருக்குதா அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன். இப்போ அந்த நித்திய ஜீவன் ஒரு மரம், அந்த நித்திய ஜீவன் கொடுக்கிற ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த மரம்? சொல்ல உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி ஒரு மரம் பூமியில இருக்குதா? இல்ல. ஒரே வகையான நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவிய சொந்த ஜீவன், அதான் ஜோயின்னு சொல்றாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் திரும்ப லிட்டரலா நான் ஒரு சில நோட்ஸ் போற பாருங்க, கவனிங்க நல்லா. ஆல்ரெடி நான் சொல்ற பாருங்க. மரம் ஆல்ரெடி நான் சொல்றேன், முதல்ல இருக்கிற மரம் என்ன கிடையாது, மரங்கள் கிடையாது. இங்க சொல்ற ரெண்டு மரமும் மரங்களை குறிக்கல. பைபிள்ல ஆவிக்குரிய சத்தியத்துல மரம் எதை குறிக்கும்? எப்பவுமே மனுஷனை குறிக்கும். கரெக்டுங்களா? மரம் எப்பொழுது எதை குறிக்கும்? மனுஷனை குறிக்கும். லூக்கால பாக்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்ற. அப்போ நீ கனி கொடுன்னு சொன்னா, கனின்றது லிட்டரலா பழம் கொடுக்க முடியுமா நம்மளுக்கு? அப்ப அந்த கனின்றது ஒரு செயலை குறிக்குமானால், கொடுக்கக்கூடிய அந்த கனின்ற செயலை கொடுக்கக்கூடிய அந்த மனுஷன் மரமா இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே சொல்ல பாருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் அருகே வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். அப்படின்னா கோடாரி ஆனது மரங்களின் வேறு லிட்டரலா ஜான் தி பேப்டிஸ்ட் போய் கோடாரி வச்சு மரத்துக்கு கீழே வச்சாரா? கிடையாது. என்ன அர்த்தம்? கோடாரி அப்படின்றது நியாய தீர்ப்புக்காக சொல்லப்படுற வார்த்தை, மரம்ன்றது அந்த கால ஜனங்களுக்காக சொல்லப்படுற வார்த்தை, கனின்றது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய என்னங்க செயல்களை, கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ கனின்றது என்ன எதை குறிக்குது? ஒரு கிரியையும் கிரியையினால வெளிப்படுத்தப்படுற செயலையும் குறிக்குது, ஒரு ஆக்ட். அது குட் ஹாபிட், குட் ஆக்டா இருக்கலாம், பேட் ஆக்டா இருக்கலாம். ஆக்ட்னா செயல் இல்லைங்களா? பாருங்க, இப்போது கோடாரி அந்த மரங்களை வேறுகை வைத்து இருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டு அக்கினியில போடப்படும். இப்போ நம்ம இது என்ன பண்ண மாட்டோம், ஓ லிட்டரல் மரத்தை ஜான் சொல்றாருன்னு சொல்லி புரிஞ்சுக்க மாட்டோம். நமக்கு தெரியும் அது என்னவா இருக்குது. அவன் லிட்டரல் மரத்தை சொல்ல, ஆவிக்குரிய மனுஷனை சொல்றாரு, அவனுக்கு வெளிப்படுத்துற கனிகளை குறிச்சு சொல்றாரு. மாம்சரீதியான கனியை ஆவிக்குரிய கனியான்றதை குறிச்சு சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதே போல கலாத்தியர் சொல்லப்படுது. இப்ப நம்ம மரத்தை குறிச்சு பாக்குற இன்னொரு விஷயத்த சொல்ற பாருங்க. மரம் என்ன சொல்றது? மரத்தை குறிச்சு பார்த்துட்டோம். மரத்துல வர்ற கனி எதை குறிக்குது? ஏதேன்ல பார்த்த சொல்லப்படுற ரெண்டு மரங்கள், மாம்ச ரீதியா சொல்ற மரத்தை விட்டு இருக்கிற ரெண்டு மரங்கள். அப்ப என்ன சொல்லப்படுது? ரெண்டு நபர்களை குறிச்சு பேசணும். என்ன சொல்லுது? பாசிபிலிட்டிஸ் சொன்னாங்க. பாசிபிலிட்டிஸ் டினாமினேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? லிட்டரல் மரம்பா அப்படின்றாங்க. சரி, அப்படி இருக்குமானால் ரெண்டாவது ஒரு மரம் இருக்குது, நித்திய ஜீவனின் மரம். அப்ப நித்திய ஜீவனின் மரம்னு சொல்லி ஒண்ணு இருக்குமானால், அந்த மரத்துல நித்திய ஜீவன் கிடைக்கிறதா இருந்தா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறேன் சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? 14:6 சொல்றாரு, ஜான் 14:6 சொல்றாரா இல்லையா? அப்புறம் 3:14 என்ன சொல்றாரு? ஒன்றான நித்திய ஜீவன் கிடைக்கக்கூடிய வழி அப்படின்றத குறிச்சு சொல்றாரு. ஒன்றான மெய்தியான உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே. அப்போ நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துல இருக்கிறதா சொல்லுது. இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது? ஒரு மரத்துல கனியில இருக்கிறதா சொல்லுது. எதை நம்புறது? நான் சொல்றார், ஒரே வகையான நித்திய ஜீவன் தான் இருக்குது, அது தேவனுடைய சொந்த ஜீவன். அதை எடுத்து லிட்டரல் ஒரு மரத்தை தேவன் வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அந்த மரம்ன்றது லிட்டரல் மரம் கிடையாது. இப்ப ஆவிக்குரிய சித்தத்துல மரம்ன்றது ஒரு மனுஷனானால், அப்ப அந்த மரம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இல்ல. புரிஞ்சா இல்லைங்களா? வசனம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறாரு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நித்திய ஜீவனா என்னங்க? ஒரே வகையான நித்திய ஜீவன் இருக்குது, அது என்னங்க? ஜோயி, தேவனுடைய சொந்த ஜீவன் இல்லைங்களா? பாருங்க, அது கீழே வசனம் சொல்றேன். வசனம் சொல்லுது, அப்போ நித்திய ஜீவனின் மரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துக்கு கனின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டுங்களா? கனின்னு ஒண்ணு இருக்கு. இங்க என்ன சொல்லுது? ஆவின் கனி. அப்ப இதை நம்ம கனியா எடுத்துக்க மாட்டோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்திய பொறுமை, சந்தை, இச்சடக்கம், இதெல்லாம் கனி கிடையாது. ஆக்ட், செயலா எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, அது கீழே என்ன சொல்லுது? பவுல் இதே காரியத்தை சொல்றாரு, கனிகளை குறித்து பேசும்போது சொல்றாரு, நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கனி வருதா? மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. அப்போ கனின்னு சொல்லப்படுறது பாவத்தை உண்டாக்குற செயல்களை குறித்து சொல்லுது. அப்படின்னா பாவம்ன்றது என்ன?
அவிசுவாசம் அவிசுவாசத்தின் செயல்களா குறிக்குது. இப்ப இங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. புரிஞ்சா இல்லைங்களா? அது கீழே பாருங்க, அது கீழே உபாகமத்துல 28:53 உன் சத்துருக்களை உன்னை முற்றுகை போட்டு நெருங்கும் காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கர்ப்பத்தின் கனியாகிய புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். அப்போ கர்ப்பத்துல கனி வருமா? கிடையாது. கர்ப்பத்தின் கனி தேவனால் கிடைக்கும் சுதந்திரம். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்லி காபிரியல் சொன்னார். அப்ப அது பழம் கிடையாது, அது ஒரு என்னங்க, ஒரு ஆக்ட் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நபரை குறிச்சு சொல்லப்படுது, ஒரு செயலினால் விளைந்த ஒரு நபரை குறிச்சு சொல்லப்படுது. அப்ப மரியாளின் கர்ப்பத்தின் கனி யாருங்க? கிறிஸ்து. ஏன்னா ஒரு கனி எகைன் சீட ப்ரொடியூஸ் பண்ணுது. சொல்ற வார்த்தை புரிஞ்சு. ஒரு கனி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? வித்துக்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப ஒரு கனிக்குள்ள என்ன இருக்குது? வித்துக்கள் இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ கர்ப்பத்துல கனி அப்படின்னு சொன்னா லிட்டரல் கனி கிடையாது, ஒரு நபர். அவர் மூலமா அதே கனி அதே மரத்துக்குள்ள இருக்கிற அநேக வித்துக்கள் வெளியே வரப்போகுது. புரிஞ்சா இல்லைங்களா? எக்ஸாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நித்திய ஜீவன் சொல்லப்படுது. இந்த நித்திய ஜீவன் அப்படின்றது 2 வகையா கிடைக்குது. கரெக்டுங்களா? லிட்டரலா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, டினாமினேஷன் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஜீவ விருட்ச மரம் இருக்குதுப்பா, எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்து, எதுக்கு தீர்க்கதரிசியை ஏத்துக்குன்னு, எதுக்கு இயேசு கிறிஸ்து ஏத்துக்குன்னு, நேரா மரம் எனக்கு காட்டு, போய் எங்க சாப்பிட்டு வாங்கிடுறேன். நான் டினாமினேஷன் ஊழியக்காரன் நான் கேட்கிற கேள்விதான், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மரம் இருந்துச்சு சொன்னா அந்த மரம் தான் பிச்சு சாப்பிடலாமே. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப அங்க சொல்லப்படுற மரம் லிட்டரல் மரம் கிடையாது, அது லிட்டரல் ஜீசஸ் கிரைஸ்ட குறிக்குது இல்லைங்களா? அவர் கொடுக்குற அந்த கனி நித்திய ஜீவனா இருக்குது. ஒரே வகையில இருந்து நித்திய ஜீவன் கிடைக்கும். அவர் தான் நித்திய ஜீவ ஊற்று நானேன்னு சொன்னார், ஜீவ அப்பா நானேன்னு சொன்னார், ஜீவ அப்பா நானே சொன்னார். ஜீவ அப்பான்னு சொன்ன என்னங்க? ஒரு அந்த ஸ்திரீ கிட்ட பேசினார், நீ குடிக்கிற என்னங்க, நீ இந்த தண்ணீரை குடிச்சா தாகம் உண்டாகும், நான் குடுக்கிற தண்ணீரை குடிச்சா ஒரு காலம் தாகம் உண்டாது, நித்திய காலமா ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்குன்னு சொன்னார். அப்ப நித்திய காலமா உனக்குள்ள இந்த ஊர்னு சொன்னா நீ நித்திய ஜீவனை பெற்றவனா இருக்கணும். அப்ப என்ன தண்ணியை குறிச்சு பேசுறாரு? என்ன அப்பத்தை குறிச்சு பேசுறாரு? அப்ப ஜீவ அப்பன்னு ஒரு அப்பம் இருக்குதா, பிரெட் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சதாங்க மில்கா பிரெட் தான் எனக்கு தெரியும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இங்க என்ன பிரெட்டை குறிச்சு பேசுறாரு? இட்டர்னல் பிரெட்டை குறிச்சு பேசுறாரு. அப்ப அந்த பிரெட் ஜீசஸ் கிட்ட ரிச்சா யாராவது கொடுத்தாரா சாப்பிடறதுக்கு? கிடையாது. லிட்டரல் பிரெட் கிடையாது. என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சம் ரத்தத்தை என்னங்க ஒருத்த மனுஷன் அதுல பங்கு கொள்ளும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாரு. புரிஞ்சா இல்லைங்களா? ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்ப ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அது மரம் இல்ல, அந்த கனி நார்மல் பழம் இல்லைன்னும் போது முதல் மரம் மட்டும் எப்படி சார் அது மரமாவும் கனியாவும் இருக்கும்? அப்ப அந்த முதல் மரத்துல எப்படி ஏவாள் கனியா பிடிச்சிருப்பாங்க? புரிஞ்சா இல்லைங்களா? நான் பேசிக்ல இருந்தே பேசிட்டு இருக்கிறேன். நான் அடிச்சு ஓடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் பேசிக் பத்தி பேசுறேன். இயேசு கிறிஸ்து பேசுற இந்த வார்த்தையை நான் எடுத்து சொல்ற பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னார். அந்த மரம் எதுக்கு வைக்கணும்? ஒரு ஏதேன் இல்ல. அப்போ என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொன்னார். புரிஞ்சா இல்லைங்களா? வேத வாக்கியம் சொல்லுகிறவருடைய இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவரிடத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு நதிகள் ஓடும் சொன்னார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அது மாதிரி நதி பூமியில இருக்கா? ஒரு தண்ணியை குடிச்சா எனக்கு மரணமே இல்லாம தண்ணி இருக்குதா? நான் என்ன அப்படி ஏதாவது இருக்குதா? இது ஏதோ இந்தியானா ஜோன் ஸ்டோரியா? இது கிடையாது. ஒரு கப்பல தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அப்படி கிடையாது இல்லீங்களா? எப்பவுமே தண்ணீர் எதுக்கு அடையாளமா இருக்குது? வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. ஃபவுண்டன் வாட்டர் அப்படின்னா ஃபவுண்டன் எங்க வருங்க? ஃபவுண்டன் எங்க வரும்? புரியுதுங்களா? ஃபவுண்டன் என்னங்க? நீரூற்று எங்க வருங்க? மலையிலிருந்து வரும், மலை மேல வரும். இன்னைக்கு மலை மேல ஒரு நீரூற்று வெடிச்சு இருக்குது இல்லீங்களா? அது உள்ளது நாங்க 7 முத்திரை வெடிக்கப்படும் போது அங்கிருந்து ஜீவ தண்ணீர் வெளியே வந்துருக்குது. அதுல ஒருத்த புஷ்டியா என்னங்க அந்த 7 சீல்ஸ் ஓபன் ஆகும் போது இல்லீங்களா? தீர்க்கதரிசி பார்த்தாரோ இல்லீங்களா? அந்த பிரமிடை உடைக்கும் போது அதாங்க 7 சீல்ஸ் இல்லீங்களா? அதுல இருந்து என்ன வருதுங்க? ஜீவ தண்ணீர் வரும்போது இல்லீங்களா? ஜீவ தண்ணீர் எப்போ மலை மேல பிரமிட் மேல வரும். மலை என்ன ஷேப்ல இருக்குது? பிரமிட் ஷேப்ல இருக்குது. அது மேல இருந்து தான் வரும் தண்ணி இல்லீங்களா? தண்ணீர் எப்பொழுது எதுக்கு அடையாளமா இருக்குது? வார்த்தை, பரிசுத்தாவின் அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. அது உள்ள இருக்குது. அதுல இருந்து ஃபவுண்டன் வாட்டர் வெளியே வருது இல்லீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அதுதான் என்ன இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் தான் நித்திய ஜீவனை கொடுக்குமே தவிர லிட்டரல் தண்ணிய பேசல இங்க. இது புரிய முடியுது என்னால. ஆமென். பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன் என்று எழுது. எனக்கு இன்னொரு கேள்வி இங்க வருது. ஜீவ விருட்ச மரம் ஏதேன்ல தானே வச்சாரு?
அப்படியே அந்த மரத்தை தோண்டி எடுத்து போய் பரதேசத்துல வச்சாரா இப்போ? புரிஞ்சா இல்லைங்களா? ஜீவ விருட்ச மரம் எங்க இருக்குதா சொன்னாரு. யாரும் போக கூடாதுன்னு சொல்லி என்ன பேரியரை போட்டாரு. என்ன தூதர்கள் என்ன பண்றாங்க? வீசி கொண்டிருக்கிற சுடரிலே பட்டயத்தை வைத்துதான் சொல்ற வசனம். ஆனா இங்க வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் போது நான் என்ன கொடுக்குறேன்? ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் மரத்தை நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன்னு சொல்றேன். அப்ப அது லிட்டரலான மரமா இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்ப என்னங்க, அப்ப ஜெயம் கொண்டவனுக்கு ஜீவ விருட்ச மரத்துக்கு கொடுத்ததா ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? சொல்றது புரியுதா இல்லைங்களா? இப்ப இது லிட்டரல் மரம் இல்ல, கனி இல்லைன்னு சொல்லும் போது அதுவும் லிட்டரல் மரமோ கனியும் கிடையாது. அது ஜீசஸ் கிரைஸ்டா இருக்குது. அவர் மூலம் வர்ற நித்திய ஜீவன் தான் அந்த கனியா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜோயின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? காட்ஸ் ஓன் லைஃப் இல்லைங்களா? உங்களுக்கு அதான் அர்த்தம். எவரி லிவிங் சோல் அப்படின்னு அர்த்தம். அது கீழே அந்த லைன்ல சொன்னேன். நித்திய ஜீவன் ஒரே வழியில தான் இருக்குது. அது நித்திய ஜீவன் தேவனிடத்துல மட்டும் தான் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப 2 வகையான, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ நித்திய ஜீவன் எப்படி கிடைக்குது? ஒரு மரத்தை கனியை சாப்பிடறதுனால இல்ல, தேவன் கிருபையா கொடுக்கிறது. கிருபையின் ஈவன் நித்திய ஜீவன். அப்ப கிருபையினால வந்த பலன், அந்த பலன் தான் நித்திய ஜீவன் சொல்லுது. ஜீவ விருட்சத்தின் கனி மூலமா ஜீவனை பெற்றுக் கொள்ளுதல் 2 வழி இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன். ஒண்ணு அந்த மரத்தின் மூலமா கனியை பெற்றுக் கொள்றது. இன்னொன்னு அது என்ன வருது? மாம்ச பலனை பெற்றுக் கொள்வது. 2வது என்ன வருதுன்னு சொன்னா என்ன சொல்றாரு? நான் கீழே ஏற்கனவே சொன்னதான், கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது. எது பாசிபிளா வச்சிருக்காரு அவரு? அப்ப அதுதானே முன்னாடி இருந்தது. அதான் சொல்ல வந்தேன். விசுவாசத்தின் மூலமும் ஜீவனை பெற்றுக் கொள்வது. அதான் இங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னார் அவர். அந்த லைன்ல தான் சொல்ல வந்தேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நித்திய ஜீவன் அப்படின்றது லிட்டரல் மீனிங்கா ஒரு மரம் கிடையாது, அது ஒரு மனுஷனை குறிக்குது. அதான் ஒண்ணுங்க, அதே தாவீது சங்கீதக்காரன் ஆகிய 1 அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கொடுக்கிற கனி தருகிற மரத்தை போல இருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனை குறிச்சு, அவனை குறிச்சு அவனை பைபிள் எதுக்காக ஒப்பிடுறாரு? தாவீது எதுக்கு ஒப்பிடுறாரு? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிற மரத்துக்கு ஒப்பிடுறாரு. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப மனுஷன் மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான், தாவீது ஒப்பிட்டு இருக்கிறார். அப்ப அது மரமா இருக்கு பட்சத்தில் அந்த நீர்க்கால்களை தீர்க்கதரிசி சொல்றாரு 7 ரோஸ் வருது. அதுல எத்தனை ரோஸ் வருதாங்க? 7. அந்த லைன்ஸ் வருதான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் அதுக்குள்ள போக விரும்பல, சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இங்க சொல்லப்படுது, இந்த மரம் லிட்டரல் ஜீசஸ் கிரைஸ்ட்னா அந்த மரம் என்ன மரமா இருக்குது? இன்னொரு மரம் குச்சி நன்மை தீமை அறியத்தக்க மரம் இதுவா இருக்குது சொன்னா, தேவனிடத்துல தீமை என்ற ஒரு விஷயம் இருக்குதா? ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டா என்ன கிடைக்குதா? மரணம் கிடைக்குது. அப்படின்னு சொன்ன தேவனிடத்துல மரணமே இல்லைன்னு சொன்னா, அப்ப அந்த மரம் தேவனை சார்ந்த மரம் இல்ல, தேவனால லிட்டரலா முளைக்கப்பட்ட மரமே இல்ல. தேவன் ஜீவனுக்கு மட்டும் தான் காரணம் தவிர மரணத்துக்கு காரணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மரணம் யாரோட சம்பந்தப்படுது? பாவத்தோடும் பிசாசோடும் மரணத்தோட சம்பந்தப்படுது இல்லைங்களா? அப்ப அந்த மரமும் லிட்டரல் மரம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மரம் கிடையாது. அந்த மரம் லிட்டரலா ஒரு நபரா இருக்கும் பட்சத்தில் அது தேவனும் கிடையாது. அந்த கனி அது தேவனால வைக்கப்பட்ட, லிட்டரலா அவரால் வைக்கப்பட்ட மரமும் கனியே கிடையாது. அப்ப மரணமும் மற்ற காரியங்களும் பிசாசோட அவன சம்பந்தப்பட்டது, லூசிபரோட சம்பந்தப்பட்டது. கரெக்டுங்களா? லிட்டரலா ஏதேன்ல ஏதாவது ஒரு இடத்துல பிசாசு இருந்தா, பிசாசு என்ற வார்த்தை இருக்கா? முதல் 2-3 அதிகாரத்துல இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. ஆனா எசேக்கியேல் 28ல சொல்லுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் சொல்லுது. எங்க இருந்ததா சொல்லுது? ஏதேன்ல அவன் எப்படி பாருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க இருந்த ஜீவ விருட்சத்து மரத்துக்கு ஆப்போசிட் இருந்தா நன்மை தீமை அறியத்தக்க மரமா இருந்தவன் அவன் தான். உங்களுக்கு அதனாலதான் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது ஏசாயாவுல, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, பொல்யூட்டட் என்னங்க நேஷன்ஸ், அவன் ஜாதிகளை என்ன பண்ணா? ஈனப்படுத்தினா அப்படின்னு சொல்லப்படுது. பொல்யூட்னா என்னங்க? அழுக்கு பண்றது. நல்ல தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி எப்படி அழுக்கு பண்ண முடியும்? வேற அழுக்குன்றது ஒண்ணும் கிடையாது. பியூரா இருக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த கலக்குனா அதான் அழுக்கு இல்லையா? அப்போ தேவன் பியூர் சீடா ஒரு விஷயத்த ரெடி பண்ணாரு, அது என்ன பண்றான்? மிக்ஸ் பண்ணும்போது அங்க அழுக்கு உண்டாச்சு. அது யார் பண்ணுது? இல்லைங்களா? பாருங்க. அடுத்தது நான் ரெண்டாவது விஷயத்தை பார்த்தோம். ஆல்ரெடி சொன்னேன், அந்த மரம் என்ன மரம் கிடையாது? அந்த மரம் என்ன கிடையாது? லிட்டரல் மரமும் கிடையாது, அந்த கனி
லிட்ரல் கனியும் கிடையாது. லிட்ரல் கனி லிட்ரல் மரமாது இல்ல. ஒண்ணு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மைக்கு பேர், ஒண்ணு பிசாசு, இன்னொன்னு ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க மூலமா மரம் வருது, இவர் மூலமா ஜீவன் வர்ற காரியத்தை குறித்து சொல்லப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொன்னு முதல் 2-3 அதிகாரங்கள் எப்படி எழுதப்பட்டது கிடையாது, லிட்டரலா எழுதப்பட்டது கிடையாது, அது பொயட்ரி டைப்ல எழுதப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பதான் இதுதான் வந்து சர்ப்பத்தின் வித்திற்கான மூல அஸ்திபாரம், பாவத்துக்கான மூல அஸ்திபாரம், ப்ராஹிபிட்டட் ட்ரீக்கான வேர், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த மரத்துக்கான வேர். இப்ப தேவனே என்ன பண்ணாங்க, அந்த மரணத்தை அவர் வைக்கலாங்க, அங்க என்ன பண்ணார், பிசாசு அனுமதிக்கிறார தவிர அவர் மரணத்தை அங்க வைக்கிறதுக்கான காரணர் கிடையாது. இப்ப 3வது ப்ரூஃப்க்கு போறோம். 3வது ப்ரூஃப் ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். எகைன் நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு, நான் அந்த மரங்கள் 2 மரங்கள், இந்த மரங்கள் கிடையாது. 3வது ஜீவ விருட்சம், ஏன்னா ஜீவ யார் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா தான் வரணுன்றதை குறித்து பார்த்துட்டோம். எகைன் இப்போ கன்னி பிறப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். 4வது கன்னி பிறப்பும் சர்ப்பத்தின் வித்தும். கன்னி பிறப்பும் சர்ப்பத்தின் வித்தும். இப்ப சர்ப்பத்தின் வித்தை பார்க்கணும் போது நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னா, சர்ப்பத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? சர்ப்பத்தை புரிஞ்சுக்காம சர்ப்பத்தின் வித்தை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்ம அந்த காரியத்துக்குள்ள போலாம். அந்த வசந்த ஒருத்தர் வாசிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன லைன் வாசிக்கலாம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தண்ணீர் தந்திரம் உள்ளதா இருந்தது. இதான் சர்ப்பத்துக்கான பேசிக் ஆரிஜின், தொடக்கம் இதுதான். நல்லா கவனிச்சுவாங்க. ரொம்ப நான் டெப்தா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கொஸ்டின் போட்டு எடுத்து வரேன். 2வது அதிகாரத்துல தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ப்ராஹிபிட்டட் ட்ரீயை குறிச்சு பேசுறாரு, தடை செய்யப்பட்ட அந்த ட்ரீயை குறிச்சு, அந்த மரத்தை குறிச்சு, அந்த கனியை குறிச்சு பேசுறாரு. இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தை என்ன பண்ணாதீங்க, புசிப்பது, புசிக்காதீங்க. இப்ப புசித்தல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நம்ம இங்க பாக்குறதா இருக்குது. புசித்தல் என்னங்க, என்னங்க, அதோடு கூட பங்கு கொள்றதை குறிச்சு சொல்லுது, பங்கு கொள்ளுதல்ன்றதை குறிச்சு சொல்லுது. இப்ப நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பைபிள்ல அந்த வசனம் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க, கவனிங்க. பாருங்க, சர்ப்பத்தி வித் என்ற வார்த்தை தேவோட சொந்த வார்த்தை. அண்ட் தென் புசித்தல் அப்படின்ற வார்த்தைக்கு பைபிளே அர்த்தம் இருக்கு. பைபிள பேச விட்டா பைபிளே பேசும், நம்ம பேசாம பைபிளே பேச விடணும். பாருங்க, அப்படியே விபச்சார ஸ்திரீயும் இதே வலியும் இருக்கிறது. எதுல சொல்லுது? உலகத்திலே ஞானி சாலமோன் சொல்றாரு, விபச்சார ஸ்திரீ வலி இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாளாம். இங்க ஒரு செக்ஷுவல் ஆக்ட சொல்லுது, அத பழம் சாப்பிட்ட அந்த ஆக்டோட பொருத்தி வசனம் சொல்லுது. கவனிச்சீங்களா? எப்படி இருக்குதா? விபச்சாரிய ஸ்திரீ வலி இருக்குது, அவள் தின்னாலாம். எதை பார்த்து சொல்றாரு? ஏதேல் நடந்த அந்த ஆக்ட பார்த்து ஏன் சொல்றது? சாலமோன் சொல்றாரு, அவ சாப்பிட்டா, எதை சாப்பிட்டா? விபச்சாரிய ஸ்திரீ வலி எப்படி இருக்குது அப்படின்னா, அங்க விபச்சார ஆக்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி பழத்துக்கும் அந்த உபச்சார செயலுக்கும் ஒப்புமைப்படுத்தி இங்க சொல்லுது வசனம். புரியுதா இல்லைங்களா? அவள் தின்று தன் வாயை துடைத்து ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப பழம் விபச்சாரம் வந்து பழம் சாப்பிடுறது விபச்சாரம் வசனம் சொல்லுதா இங்க? புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? பழம் சாப்பிட்டது கிடையாது, என்ன கிடையாது, விபச்சாரம் கிடையாது. செய்த விபச்சாரம் பழத்தினாலே உருவாகப்படுத்தப்படுது. ஆமென். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் முக்கியமான வசனம். நான் மிக்ஸ் காங்கிரிகேஷனா இருக்கிறீங்க, தப்பா வச்சுக்காதீங்க. வசனத்தோட வாட்ச் போற நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. என் சகோதரி, என் மனவாளியே, என் தோட்டத்தில் வந்தேன், நான் என் தோட்டத்தில் வந்தேன், வெள்ளை போலத்தையும் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டையின் தேனோடு புசித்தேன், என் திராட்சரச பாலோடு குடித்தேன். சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாகி குடியுங்கள். இது எல்லாமே லிட்டரலான கிடையாது. ஒன்னொன்னுக்கு என்ன இருக்குது இங்க? புசி குடி அப்படின்றது செயலை குறிக்குது. கரெக்டுங்களா? புசி குடிக்குதுன்றது என்ன, எதை குறிக்கல? மாம்ச ரீதியான புசித்தலை குறிச்சு சொல்ல. கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? இன்னொரு வசனத்தையும் இங்க காட்டுறேன் பாருங்க. இங்க மரம், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், எப்படி அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். ஒரு ஸ்திரீயை எப்படி வர்ணிக்குது வசனம்? ஒரு தோட்டம், தோட்டம் என்ன இருக்கு? செடி கொடிகள் இருக்குது, அதனுடைய கனி இருக்குது அப்படின்னு சொன்னா கர்ப்பத்தின் கனியை குறிச்சு சொல்லுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிசிக்கலான ஒரு கன்னி பெண்ணை குறிச்சு சொல்லுது.
இல்லைங்களா? என்ன சொல்லப்படுது இங்க? என்ன சொல்லப்படுது? நீ அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்லி ஒரு கன்னி பெண்ணை குறித்து சொல்லப்படுது இல்லைங்களா? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும்னு சொல்றது ஒரு கன்னியா இருக்கிற ஒரு பெண் எப்படி இருக்காளோ அதுக்கு ஒரு மரத்தையும் ஒரு கிணறையும் நீரூற்றையும் பொறுத்தது வசனம். புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப கனி புசித்தல்ன்றது எங்க ஏதேனும் நடந்த விசார காரியத்தை கனி புசித்தலோட சம்பந்தப்படுத்தி வசனம் என்ன பண்ணுதுங்க? பேசுது இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை காட்டுறேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இம்பார்ட்டன்டான காரியம், இம்பார்ட்டன்டான விஷயத்தை காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 7 யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போறாரு. யோசேப்பு என்ன பண்றாருங்க? போத்திபார் வீட்டுக்கு போனாரு. போத்திபார் வீட்டுல யோசேப்பை தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அதனால போத்திபார் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா எல்லாமே யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? கரெக்டுங்களா? வசனம் வாசிக்கிற பாருங்க. கர்த்தரோ அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு ஒப்புவித்தான். பாருங்க, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணம் ஆக்கினதை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் லீடரா மாறிட்டார். நல்லா கொஞ்சம் வசனத்தை தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாக இருந்தான். அவர் போத்திபார் எதை விசாரிக்கலையா? எல்லாமே நீ என்ன பண்ணு, சாப்பிடுற சாப்பாடை மட்டும் என்ன பண்ண தொடாதன்னு சொல்லிட்டாரு இவரு. புரிஞ்சா இல்லைங்களா? நான் சாப்பிடுற சாப்பாட என்னங்க இருக்குது? அவர் ஓனர் சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா என்ன ஆயிடுது? ஒண்ணும் இல்லையே, வேற சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கலாமே. ஆனா இங்க வசனம் அதுக்கான மீனிங் அது கீழே வசனம் சொல்லுது பாருங்க. யோசேப்பு அழகான ரூபம் சௌந்தரிய முகமா இருந்தான். அது கீழே பாருங்க. சில நாள் என்ன பண்ணு, அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். தெரியும் உங்களுக்கு? அதுக்கான அர்த்தம் தெரியும். அவனோ தன் எஜமானின் மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் நேரத்தில் இருக்கிறவைகள் யாவத்தையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாகி இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அவர் சொன்ன அவர் என்ன சொன்னாரு? சாப்பாட மட்டும் சாப்பிடாத அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு? அவருடைய மனைவியை குறிச்சு, மனைவியா இருக்கிறத காரியத்தை குறிச்சு மட்டும்தான் நீ சாப்பாடை குறிச்சு சொல்லவரு. யோசேப்பு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, நீ மனைவியா இருக்கிற, நீ நானும் என்ன பண்ண கணவன் மனைவியா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. என் எஜமான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு உரிமையா கொடுத்திருக்காரு, உன்னை தவிர அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ இங்க புசித்தல்ன்ற வார்த்தை நார்மல் புசிக்கிறத குறித்து சொல்லப்படல, ஒரு ஆக்ட், ஒரு செயலை குறிச்சு வசனம் சொல்லுது. புரிஞ்சா இல்லைங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா, சர்ப்பத்திற்கான பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம். இதுல இருந்து நம்ம ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது சர்ப்பத்தின் வித்து எப்படி கிரியை செஞ்சுன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டு வரணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுங்களா? புசித்தல்ன்ற விஷயத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. புசித்தல் குடித்தல்ன்ற விஷயத்தை குறிச்சு என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அகைன் இப்போ சர்ப்பன்றது என்ன அப்படின்றத குறிச்சு பார்த்தோம்னு சொன்னா, சர்ப்பத்தை குறிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு. சர்ப்பம் சாபத்துக்கு முன் மனிதனை போல்றும் முதுகெலும் உள்ள வெர்டிபிரேட் அனிமல் பிராணியா இருந்துச்சாம். இப்ப தேவன் நல்லா கவனிங்க, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி அமையுது? தேவன் சர்வலோக நியாயாதிபதி. தேவன் நியாயத்தில் என்ன பண்ண மாட்டாரு, மாத்த மாட்டார், குறையுள்ளவர் அல்ல. யாத்திரையாகமம் சொல்லுது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், சூட்டுக்கு சூடு, கைக்கு கை, காலுக்கு கால். தேவனுடைய பிரமாணம் மாறாது. இப்படி இருக்கும்போது தேவன் பாவத்துக்கு அப்புறம் என்ன தண்டனை கொடுக்கிறாருன்னு சொன்னா, தேவன் சுப்ரீம் ஜட்ஜ் இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது தண்டனைகள் எப்படி ஒதுக்கப்படுது, எப்படி பிரிக்கப்படுதுன்னு சொன்னா, தேவன் என்ன பண்ணிருக்கணும், லிட்டரலா கனியா இருக்கும் பட்சத்தில் அந்த ஏவாளுடைய கையையும் வாயையும் சபிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த கனியை சபிச்சிருக்கணும். கரெக்டுங்களா இல்லைங்களா? இல்ல ஆதாமுடைய வாயை சபிச்சிருக்கணும். தேவன் என்ன பண்றாரு, வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தின்படி தேவன் என்ன பண்றாரு, கண்ணுக்கு கண் தான், பல்லுக்கு பல் தான், ரத்தத்துக்கு ரத்தம் தான், சூட்டுக்கு சூடு தான் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? ஜட்ஜ்மெண்ட் டிபெண்டிங் அப்பான் தேர் கிரைம், அவங்களுடைய கிரைம் படி தான். கிரைம் என்ன கிரைம் பண்றாங்களோ அந்த கிரைம் வச்சுதான் தேவன் தண்டனை கொடுக்கிறார். தேவன் மாறுவாரா? ஆனா இப்ப தேவன் எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி மாத்துறாருன்னு சொன்னா, எப்படி மாத்துறாரு, கர்ப்பத்தோடு சம்பந்தப்பட்ட தண்டனையை கொடுக்கிறாரு. இப்போ கனி சாப்பிட்டாரு, ஆனா சர்ப்பத்தை ஊர்படி பேச சொல்றாரு. புரிஞ்சா இல்லைங்களா?
தேவன தண்டனைகள் புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன கனியை குறிச்சு பேசணும். ஆனா ஒரு வித்த குறிச்சு, கர்ப்பத்தின் கனியை குறிச்சும் சர்ப்பத்தின் வித்த குறிச்சு தண்டனை கொடுக்கிறார். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ அங்க நடந்த ஆக்ட் வந்து பிசிக்கல் ஆக்ட், கனி புசிக்கிறது கிடையாது. வேற ஒரு அங்க நடந்த விஷயம் தாங்க செக்ஷுவல் ஆக்ட் நடந்திருக்குது அப்படின்றது அங்க வந்து புரியுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த கர்ப்பமோ கர்ப்பத்தை சார்ந்த விஷயங்களும் முதுகெலும்போ வெர்டிபிரேட் என்னங்க முதுகெலும்பு பிராணிகள் சொல்றோம் இல்லைங்களா? முதுகெலும்பு எதுக்கு யூஸ் ஆகும்? முதுகெலும்புன்றது நடக்கிறது மட்டும் கிடையாது. முதுகெலும்பு ஒரு ஆணுக்கு இல்ல, ஒரு பெண்ணுக்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமாவே என்ன பண்ணாதுங்க, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? பிசிக்கலா நம்ம இருக்கிற மனுஷங்களுக்கு மனுஷங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் போன், நம்மளுடைய வெர்டிபிரேட் எல்லா பிராணிகளுக்கும் மனுஷனுக்கு லிட்டரலி என்ன வேணுமா, இந்த முதுகெலும்புன்றது என்னங்க எதுக்கு தேவைப்படுது? மனுஷன் ஸ்டிஃப்னஸ் மட்டும் கிடையாது. கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? முதுகெலும்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அவன் எந்த ஆக்டை என்ன பண்ண முடியாது? எழ முடியாது, உட்கார முடியாது. அது இல்லாம என்ன பண்ண முடியாது? அவன் என்ன எந்த விதமான பிசிக்கல் ஆக்டோ செக்ஷுவல் ஆக்டோ ஈடுபட முடியாது. இப்ப இந்த சர்ப்பத்தை அவர் எப்படி சபிச்சாருன்னா, சர்ப்பத்தை வாயை சபிக்கல, நீ பேசுன அதெல்லாம் சபிச்சேன்னு சொல்ல வரல. என்ன சொல்றாருன்னா அது உடலை சபிக்கிறார். என்ன பண்ணாரு? அவருடைய எலும்புகளை மாத்துறார். கரெக்டுங்களா? இப்போ இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா சர்ப்பம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப நான் அதுதான் காட்ட போறேன். சர்ப்பம் ஒரு வெர்டிபிரேட் அனிமல், அப்படின்னா முதுகெலும்புள்ள பிராணி, பீஸ்ட். அது ரெப்டைல் கிடையாது, ஆம்பிபியன்ஸ் கிடையாது. அப்படின்னு சொன்னா என்னங்க, ஊரும் பிராணி கிடையாது. இந்த பூமியில ஊரும் பிராணி எது பாக்குறோம்? ஊரும் பிராணினா ஊர்ந்து போறது. பாம்பா? பாம்பு கரெக்டுங்களா? வேற என்னங்க, நம்ம ஜெர்ரின்ற மாதிரி என்னங்க ஊரும் பிராணிகள் பாக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் என்னவா இருக்குது? அதெல்லாம் வந்து என்ன பண்ண ஊரும் பிராணி ஆம்பிபியன்ஸா இருக்குது, கீழே போகுது இல்லைங்களா உங்களுக்கு? ஆனா இந்த சர்ப்ப வசனம் சொல்லுது, சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை, இங்கிலீஷ்ல சொல்லுது எவரி பீஸ்ட் ஆஃப் தி ஃபீல்ட் அப்படி சொல்லப்படுது. பூமியில இருக்கிற சகல காட்டு ஜீவன்களை காட்டுல, மிருகத்தை காட்டுல, பீஸ்ட் என்னங்க இங்கிலீஷ்ல மிருகம், மிருகத்தை காட்டுல தந்திரம் உள்ளதா இருந்தது. அப்படின் போது இந்த தந்திரன்ற பாயிண்ட் மட்டும் எடுத்து வைக்கிறேன். முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு டைம் தெரியாது, எனக்கு கரெக்டா இன்சிஸ்ட் பண்ணிட்டீங்க. இது மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன்னு சொன்னா, நீங்க பேசிக்கா கத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறதுனால ரொம்ப பேசிக்கான விஷயங்களா உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எகைன் பாருங்க, சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அது என்ன இருக்குது? பீஸ்டா இருக்குது. அது என்ன இல்ல, ரெப்டைலா கிடையாது. சரி, ரெப்டைலா கிடையாது. ரெப்டைல் என்னங்க, வாலுள்ள பிராணி கிடையாது, ஊரும் பிராணி கிடையாது. அது ஊர்ந்து போறது கிடையாது. சாபத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது? மிருகமா இருக்குது. 1, தந்திரம் உள்ளதா இருக்குது. 2, 3, பேசக்கூடியதா இருக்குது. மெயின் விஷயம். 3வது என்ன இருக்குது? பேசக்கூடிய மனுஷன் பேசணும்னு சொன்னா இங்க என்ன இருக்குதுங்க, இந்த தாடை எலும்பு அதுக்கேற்ற அமைப்பு இருக்கணுமா? இங்க இருக்கிற இது கொரில்லா குரங்கு இருக்குது, சிம்பான்சி இருக்குது, அதுக்கும் மனுஷ ஜா அமைப்பு இருக்குது. ஆனா மனுஷன் பேசுறதுக்கு சயின்டிபிக்கா பாடி அனடாமினா உடற்கூறு இயல்னுவாங்க. உடல் இந்த உடல் இருக்கு இல்லையா, உடல் கூறியல், பாடி அனடாமின்னுவாங்க. பாடி அனடாமில மனுஷனுக்கே ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு சொன்னா இந்த ஜா பாயிண்ட் உள்ள இருக்கிற இந்த காகல் பாயிண்ட்ல கரெக்டா அந்த அமைப்பு இருக்குதான். அதுக்குள்ள நான் சயின்டிபிக்கா அனடாமிக்கல் ஆர்கன் நேம் சொன்னா புரியாது உங்களுக்கு, புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல சொல்றேன். இந்த ஜா அமைப்பு இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்குது. அந்த சவுண்ட என்ன பண்ணுவான், அவன் ஏற்றத்தோடு இறக்கத்தோடு தன்னோட சிந்தை தனக்குள்ள சிந்தை இருக்கு இல்லையா. இப்போ பேச்சுன்றது என்ன பிரதர்? சிந்தையை, என்னோட சிந்தையை என்ன பண்றேன், ஒரு சத்தத்தின் மூலமா வெளிப்படுத்துறேன். கரெக்டா மீன் பண்ணி சொல்லணும்னு சொன்னா, என்னோட சிந்தையை என்ன பண்றேன், நானு ஒரு சத்தத்தின் மூலமா உங்களுக்கு கடத்துறேன். என் சிந்தைக்குள்ள இருக்கிற என் தாட்டை என்ன பண்றேன், ஒரு சத்தத்தின் மூலமா கடத்துறேன். அது கடத்துறதுக்கு நான் ஒரு சில விதமான ஒலியை என்ன பண்ணணும், எழுப்பணும். நான் கத்தலாம், கூச்சல் போடலாம், பட் நான் என்னுடைய சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை என்ன பண்றேன்னு சொன்னா அந்த டெசிபிள்ஸை மாத்தி என்ன பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுற மாதிரி பேசுறேன். புரிஞ்சா இல்லைங்களா? அது மாதிரி பேசும்போது என் தாட்ல இருக்கிறது என் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒலி அலைகளுக்குள்ள என்ன பண்ணும், அந்த சவுண்ட் வேவ்ஸை என்ன பண்ணும், ஏற்ற இறக்கத்தோட அனுப்பும் போது அது வந்து உங்களுக்குள்ள இயர் ட்ரம், காதுக்குள்ள என்ன இருக்குது, இயர் ட்ரமுக்குள்ள வந்து படும்போது இதுதான் இவர் சொல்றாருன்னு சொல்லி உங்களுக்கு படுது. அது உங்களுக்குள்ள அந்த மைண்டுக்குள்ள போய் மீன் பண்ணி நான் கேட்கறதான ஆன்சரையும் நான் என்ன நினைக்கிறதோ அதுக்கான ஆக்டையும் செய்றீங்க. இதான் இயல்பு.
புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இது எல்லா விதமான ஆர்கன் அமைப்போ சர்ப்பத்துக்கு இருந்துச்சா? ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் முடிச்சுக்கிறேன். அப்ப சர்ப்பத்துக்கு இருந்துச்சா? கவனிங்க நல்லா. அப்ப அது மாதிரி இந்த சர்ப்பம் முதல்ல என்ன வச்சா பீஸ்டா இருக்குது, மிருகமா இருக்குது. அப்ப எந்த மாதிரி மிருகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லப்படல. ரெண்டாவது விஷயத்தோட ரெண்டாவது அடுத்த உள்ள இருக்கிற கேரக்டரைசேஷனோட ஃபர்ஸ்ட் விஷயத்தை பொருத்தி பார்க்கும்போது அந்த ரெண்டு எப்படி மிருகம் அது இருந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ண முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சு உங்களுக்கு? ஏன்னு சொன்னா அது மிருகம் ஒருவேளை எப்படி இருக்கலாம், அந்த மிருகம் எப்படி இருக்கலாம், 4 கடா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அநேக மிருகங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்கிற மிருகம்லாம் கூட இருக்குது. புரிஞ்சுங்களா? அது எப்படி கரெக்டா மனுஷன் மாதிரியே இருந்துருச்சுன்னு சொல்றீங்க, அது எப்படி மிஸ்லிங்கா இருந்துச்சுன்னு சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப அடுத்ததான் வரேன் உங்களுக்கு. அடுத்ததான் வரேன். இந்த சர்ப்பம் வந்து பேசுறதா இருக்குது, ஏவாளோட பேசுது. அப்படி பேசுற அந்த மிருக ஜீவன்கள்ல இந்த அனிமல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியிலே பேசத்தக்க அமைப்புடையதா இருக்கிற அந்த மிருகம் உருவமைப்பு எப்படி இருந்ததா பேசணும்னு சொன்னா மனுஷனை போல ஜா அமைப்பும் அது கிடையா நேரா நிக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு நேரா நிக்கிறதா இருக்கணும், மண்டையோட இப்படி இருக்கணும், இந்த ஜா அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருக்கிற ஒரே மிருகம் மனுஷன் தான் இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி அமைப்பு இருக்கிற இன்னொரு மிருகம் கிடையாது, ஆனா இதே மாதிரி அமைப்பு இருக்கிறது சிம்பான்சி, கொரில்லா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பேசத்தக்க இருக்கிற மிருகம் சிம்பான்சியோட கீழே 4 கால நடக்கிறதா இருந்திருக்காது. கரெக்டா? அந்த பாயிண்ட புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பாயிண்ட் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? அது பீஸ்ட்னு சொல்லப்படுது, அந்த மிருகம் சொல்லப்படுது. அந்த மிருகம் ஏன் பார்த்தா 4 காலோட கூட கீழே போற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல, ஏன்னா அது பேசுது. பேசுற எந்த மிருகம் மனுஷன் தான் இன்னைக்கு பேசுறான். அவனுடைய தாட்டை வந்து சவுண்ட் வேவ்ஸ் மூலமா வெளிப்படுத்துறதா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஜா அமைப்பு, ஜான்னு சொன்னா இந்த போன் ஸ்ட்ரக்சர், அதோ தாடை எலும்போ, அதே போல இங்க இந்த சவுண்ட் ஒலி அலைகளை மாத்திர அந்த அமைப்பு இங்க காகல்ல உள்ள இருக்கிற அந்த இது இருக்கு, இந்த ஆர்கன் உள்ள அவனுக்குள்ள இருக்குது, உறுப்பு இருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறதுனால பேச முடியும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அனடாமிக்கல் சயின்ஸ்ல சொல்றாங்க. அப்படி சொன்னா உடற்கூறியல்ல சொல்றாங்க. இதனால மனுஷன் சவுண்டை எழுப்புறான். எப்ப மனுஷனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு இதே மாதிரி அமைப்பு இருக்கிற சிம்பான்சிக்குள்ள இல்லாதனால அது பேசல. அப்போ சர்ப்பம் பேசின்னு சொன்னா கண்டிப்பா அது எப்படி இருந்திருக்குது, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சென்டர்ல அது இருந்திருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, எகன் சரி, பேசினா என்னங்க, பேசினா போதுமா? அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னு சொன்னா சுயமா சிந்திக்கிற ஞானம் வேணும். அது எங்க வந்துச்சு? கேட்கிற கொஸ்டின் ஒன்னா உடைக்கிறது புரியுதா இல்லைங்களுக்கு? பேசலாம். ஏன்னா மிருகங்களும் பேசுதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மிருகங்களும் பேசுது, ஆனா மிருக பாஷை நமக்கு. ஆனா இந்த மிருகம் பேசுறது மனுஷனுக்கு புரியுதும் போது மனுஷனை போல அது இருந்திருக்கணும். நான் முதல்ல ஒன்னு வச்சுட்டு வரேன். அது மிருகம் எப்படி இருந்துச்ச மிருகம் நேரா இருக்குது. ஏன் நேரா இருக்குது? அது பேசத்தக்க உடல் அமைப்பு இருக்கிற மிருகமா இருக்குது. அப்ப பேசினா அந்த பேச்சு மனுஷனுக்கு புரியுதும் போது மனுஷனை போல அந்த சிந்திக்கும் திறன் இருக்கிற மிருகமா இருந்தா மட்டும்தான் அது பேச முடியும்னு சொன்னேன். இப்ப இந்த வார்த்தை தான் சப்டல்ன்ற வார்த்தைக்கு உபயோகப்படுது. சப்டல் என்னங்க, அது தந்திரம் உள்ள மிருகம் சொன்னா இல்லைங்களா? அப்ப இந்த தந்திரம் நரி தந்திரத்தை குறிச்சு பேசல. ஏன்னா நிறைய தந்திரம் தான், ஆனா பேசுது இல்ல, மனுஷனுக்கு புரியுற பாஷையில அது பேசல. அது அந்த லாங்குவேஜ், ஆனா மனுஷன் லாங்குவேஜோட மனுஷனை போல காகுலும் அந்த சவுண்ட் வேவ்ஸும் மனுஷனுக்கு புரியத்தக்கதா இருக்கிறதா அமையல. அது இப்போ இந்த சர்ப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னா உடல் கூறியல்ல மட்டும் இல்லாம ஆவியிலும் ஒரு விசேஷித்த தன்மை அதுக்கு இருந்திருக்கணும். ஆல்ரெடி நான் 2 விஷயத்தை எடுத்து வந்துட்டேன். மிஸ்லிங்க்ன்ற விஷயத்தை எடுத்து வந்துட்டேன். நான் சிம்பான்சியும் மனுஷனையும் பிளட்டையும் இணைக்கிறாங்க. எனக்கு எதுவும் இணைக்கல. மத்த மிருகஜீவன்களுக்கெல்லாம் அது க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிறாங்க. ஃபேமிலியில க்ளோஸ் ரிலேஷன் என்னங்க, உறவினர், ரத்த உறவினர்கள் இருக்கிறாங்க. பிளட் ரிலேஷன்ஸ் எல்லா மிருகஜீவன்களுக்கும் இருக்குது. ஒரு செல் இருந்து மனுஷன் வரைக்கும் சிம்பான்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் பிளட் ரிலேஷன் இருக்குது. அதனாலதான் லைகர் உண்டு பண்றான், கோவேறு கழுதை உண்டு பண்றான், அந்த செல் இந்த செல்லை இணைச்சு புது மிருகங்களை உண்டு பண்றான். ஆனா மனுஷனுக்கும் அந்த சிம்பான்சிக்கும் என்னங்க க்ளோஸ் பிளட் ரிலேஷன் நமக்கு கிடையாது. அவங்க மிருகமா இருப்பாலும் பிளட் ரிலேஷன் என்ன கிடையாது. அப்ப சென்டர்ல இருந்த ஏதோ ஒரு மிருகம் இருக்குது, அது பிளட் ரிலேஷனா இருந்திருக்குது. அதால பேச முடிஞ்சிருந்திருக்குது. நான் சொன்ன உங்களுக்கு பேசணும்னு சொன்னா எப்படி இருக்கு, உடற்கூறு கரெக்டா இருக்கணும், அனடாமிக்கல் டிசைன் கரெக்டா இருக்கணும். அதோட கூட என்ன இருக்கணும்,
அது உயர்ந்திருக்கணும். அது எதுவாதான் இருக்க முடியும், சிம்பான்சியா இருக்க முடியாது. சிம்பான்சி பேசி இருக்கணுமே 4000 எத்தனையோ ஆயிரம் இந்த சயின்டிபிக்கா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல அதான் சொன்னா அந்த எவாலுவேஷன் தியரியின் படி, எவாலுவேஷன் பரிணமிச்சு வந்துச்சு அப்படின்ற அந்த அர்த்தத்தின்படி எத்தனையோ லட்சம் வருஷமா சிங்கம் என்ன இருக்குது, சிம்பான்சி இருக்குது. அது பரிணமிச்சு இது வரைக்கும் இந்த வார்த்தையும் பேசலையாது. கரெக்டுங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது பரிணாம வளர்ச்சி கிடையாது. அப்போ அந்த சிம்பான்சிக்கும் பேசுற மனுஷனுக்கும் சிந்திச்சு பேசுற மனுஷனுக்கும் சென்டர்ல ஏதோ ஒரு சென்டர்ல இருந்துதான் இந்த 3ஆம் அதிகாரத்துல ஏவாளோட பேசத்தக்கதா இருந்திருக்குது. நான் சொல்ற வார்த்தைகள்லாம் புரிஞ்சுட்டு வாங்க. அடுத்து இந்த கடைசியா இதுதான் இப்பதான் நமக்கு இந்த காரியங்கள்லாம் சேவா சொல்ல எப்ப சீல்ஸ் ஓபன் ஆகுதோ, எப்ப ரெவலேஷன் 10 வருதோ, அந்த தூதர் வந்து இந்த காரியத்தை பார்க்கிறார். ஏதேன்ல பார்த்தார், அவரு அந்த மிருகம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தார். நான் ப்ரூஃபா எடுத்து மட்டும் வச்சிடறேன். இப்ப இந்த சப்பத் இப்ப தீர்க்கதரிசி சொன்ன ப்ரூஃப்குள்ள நான் எடுத்துன்னு போறேன். உங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு இப்ப அடுத்தது அதை சிந்திக்குது. எது நான் சப்டைல் சொன்னேன் இல்லைங்களா? நான் ஆல்ரெடி பாருங்க, உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. மகா என்னும் எபிரேய சொல் அப்படின்னா மிருகம் அப்படின்னு சொன்னா சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமான தந்திரமுள்ளதா இருந்தது. இந்த தந்திரம் நரி தந்திரத்தை குறிச்சு சொல்றேன் ஆல்ரெடி இல்லைங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த சப்டில் அப்படின்னு சொன்னா தந்திரன்ற வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை இருக்குது இல்லையா? அந்த எபிரேய வார்த்தை என்ன மீனிங்க கொடுக்குதுன்னு சொன்னா இங்க சொல்றது என்ன சொல்ற தீர்க்கதரிசி பாருங்க. மகா என்னும் எபிரேய சொல் வாழ்க்கையின் கொள்கைகளை குறித்த உண்மையான அறிவு கொண்டவன் என்று பொருள்படும். இங்க சொல்லப்பட்ட அந்த தந்திரன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏதுமான எல்லா விதமான அறிவு திறனை கொண்ட ஒரு மனுஷன் போல இருக்கிற அறிவாது. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ சிம்பான்சியும் நடக்குது, பேசுது, எல்லாம் செய்யுது. ஆனா சிந்தித்து செயல்படுற திறன் அதுக்குள்ள இருக்குதா? இப்ப நாயை ட்ரெயின் பண்றீங்க, கரெக்டுங்களா? நாயை ட்ரெயின் பண்றீங்க, நீங்க என்ன ட்ரெயின் பண்ணீங்க அதான் செய்ய முடியுமே தவிர எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணி ஒரு சில செய்ய முடியாது. அப்ப அதுக்கு என்ன வேணும்? சிந்தித்து செயல்படுற ஒரு திறன் வேணும். கரெக்டுங்களா? அப்ப அந்த திறனுக்கான அந்த பெயர் தான் மாகா, அதான் சப்டில். அப்ப அந்த சர்ப்பத்துக்கு அந்த சிந்தித்து செயல்படுற திறன் உள்ள இருந்ததுனால அதை சிந்திச்சு தன் சிந்தனைகள்ல வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துறதுக்கு ஏதுவான உருவ அமைப்பு இருக்கிறதுனால தான் ஏவாள்கிட்ட பேசுறது. அப்ப சிந்தித்து செயல்படுறது எதுன்னு சொன்னா மனுஷன் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கிறான்? மனுஷனுக்குள்ள 3 விஷயம் இருக்குது: ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லைங்களா? இப்ப நான் சொல்லிட்டேன் சரீரம். நான் ஃபாஸ்டா பாரு. சரீரம் எவ்வளவு இருக்குது? சரீரத்துக்குள்ள 5 இருக்குது, 5 சென்ஸ் இருக்குது இல்லைங்களா? தெரியும் என்னென்ன இருக்கு? 5 சென்ஸ் இருக்குது. பேசுறது, உணர்றது, பாக்குறது, நுகர்தல், இதெல்லாம் 5 விஷயம் இருக்கு. அதே போல ஆவிக்கு 5 புலன்கள் இருக்குது. ஆவி நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் 5 புலன் இருக்கு இல்லைங்களா? கற்பனை, யோசனை, ஞாபகம், ஈர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப இது மாதிரி 5 விஷயங்கள் எதுக்குள்ள இருக்குது? ஆவியில இருக்குது. இதுக்குள்ள ஆத்மான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆத்மாவை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். அதான் சொல்றது இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அந்த மனுஷன் இருக்கிறான். அப்படின்னா இருதயம் சயின்டிபிக்கா அனடாமிக்கலா சிந்திக்காது, உடற்குருவியில சிந்திக்காது. அதுக்குள்ள ஆவிக்குரிய ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மாவுக்குள்ள இருதயத்தில் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாத சொல்லுது. அப்ப அந்த ஆத்மாவுக்குள்ளதான் நன்மையான ஈவும் தீமையானதும் புறப்பட்டு வருது. இந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கிறதுனால மனுஷனால என்ன பண்ண முடியும்? நன்மையும் தீமையும் செய்ய முடியும். இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஆத்மா என்னங்க ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் அதுக்குள்ள போயிடுறேன். ஆனா நான் அதை நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கப்பட்டது தீர்க்கதரிசி சொன்ன சத்தியின்படி. இப்போ மனுஷனுக்கு ஆத்மா இருக்குது. எந்த மிருகஜீவனுக்கு என்ன இல்ல? ஆத்மா இல்ல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு சர்ப்பத்துக்கு ஆத்மாவுக்கான இடம் இருந்துச்சுன்றார். சர்ப்பத்துக்கு என்ன இருந்துச்சாங்க? நான் ஃபாஸ்டா மட்டும் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. ஃபாஸ்டா மட்டும் அந்த லைன் மட்டும் சொல்லிடுறேன். பாருங்க ஃபாஸ்டா அந்த வசனம் மட்டும் தயவு செஞ்சு. மானிட வர்க்கத்துக்கு அடுத்தபடியாக இருந்த சர்ப்பமே சொன்ன நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். பூமியில எல்லா மிருகங்களை காட்டிலும் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்ததாக வேதம் குறிக்கிறது. சாமர்த்தியம் உள்ளது. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆத்மாவை உடையவனாய் இருந்தான். அதனாலதான் அதெல்லாம் சிந்திக்க முடிஞ்சத ஆத்மா இல்ல. ஆக்சுவலி ஆத்மாவோ காரியம் வேற. ஆத்மா விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஆத்மா ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது. ஆத்மா மனுஷனுக்கு மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆத்மா சர்ப்பத்துக்கு இருந்துச்சுன்னு சொன்னா பாம்பு தேவன் ஆத்மாவை சபிக்கவே இல்லை. பாம்புக்கு ஆத்மா இருக்கிற மாதிரி ஆயிடும், பாம்பால ரட்சிக்க முடியுன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மாவே சாபம். அப்ப ஒரு ஆத்மாவும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாருன்னா சர்ப்பத்துக்கும் அது வந்த மாதிரி ஆயிடும். ஆத்மா இல்ல.
ஆத்மாவுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. தீர்க்கதரிசனம் சொல்ல பாருங்க, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இடம் இருந்தது. மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. மிருகத்துக்கு மனுஷனுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன, மனுஷனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. மிருகத்துக்கு ஆவியும் சரீரம் இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? இதான் டிஃபரெண்ட். மனுஷன் எந்த மிருகத்துக்கும் சுவாபம், தனி சுவாபம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில இருக்கிற மிருகத்துக்கு ஒரே சுவாபம் தான். ஒரு சிங்கத்துக்கு ஒரே சுவாபம் தான். இந்த சிங்கத்துக்கு வேற சுவாபம், அந்த சிங்கத்துக்கு வேற சுவாபம் கிடையாது. இப்ப இந்த சிங்கம் பீஸா சாப்பிடுது, இந்த சிங்கம் பிரியாணி சாப்பிடுது, அப்படி கிடையாது. எல்லா சிங்கமும் ரத்தத்தை தான் சாப்பிடும். ஏன்னா அது சிங்கத்துக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஆவியில கொடுக்கப்பட்ட இருக்கிற தன்மை, அவ்வளவுதான். அது சிந்தித்து செயல்படுற சுவாபம் இந்த மிருகத்துக்கு என்ன இல்ல. ஆனா மனுஷன் மட்டும் தான் சிந்தித்து புது புதுசா யோசிக்கிறான் இல்லைங்களா? ஆனா இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த சர்ப்பமானது சிந்திக்க கூடியதா இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு தேவன் ஆத்மா வச்சிருந்தாருன்னு சொன்னா, அந்த ஆத்மா தேவோட சுவாபமா இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஆளும் தன்மையை கொடுத்திருப்பார். அப்படி கிடையாது, அது மிருகமா தேவன் வச்சுட்டார். ஆமென். பாருங்க, அதுதான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ல காட்டுற பாருங்க. இதான் மனுஷன், பாடி, ஸ்பிரிட், சோல். கரெக்டுங்களா? பாடினா அவுட்டர் ரிங், இதெல்லாம் 5 இருக்கு. ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆவி, ஆவியில 5 இருக்கு. கற்பனை, யோசனை, ஞாபகம், ஈர்ப்பு, இதெல்லாம் வருதா இல்லைங்களா? அதே போல இந்த 5 விஷயம் வருது. அதுக்கப்புறம் இங்க உள்ளதான் ஆத்மா இருக்குது. இந்த ஆவியுடைய தன்மை தான் ஆத்மா. இது பேர் செய்தியை படிச்சுக்கிறீங்க. ஆத்மான்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அது ஆவியுடைய தன்மை ஆத்மா. ஒரு ஆவிக்கு ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்குள்ள ஆவி இருக்குது இல்லையா? ஏன் உங்களை மாதிரி நான் இல்லைன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னுடைய ஆவிக்கு ஒரு தன்மை இருக்குது. நான் ப்ளூ கலரை விரும்புறேன், நீங்க பச்சை கலரை விரும்புறீங்க, நீங்க கருப்பு பிளாக் கலரை விரும்புறீங்க சொன்னா உங்களுடைய ஆவியுடைய தன்மை அது. கேட்டுங்களா உங்களுக்கு? அப்ப இது என்னன்னு சொன்னா, இந்த ஆவிக்குள்ள இருக்கிற தன்மை தான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா, அதான் சுவாபம் சொல்றீங்களா, அது நல்ல சுவாபமா கெட்ட சுவாபமான்றத வச்சுதான் எந்த சீட், எந்த வித்துன்றது நிர்மாணிக்கப்படுது, அதை வச்சுதான் மனுஷன் செயல்படுறான். அதனால இங்க காட்டின உங்களுக்கு இது ஆத்மா. இதுல பாத்தீங்க, இதுதான் சீடு. நீ இந்த விஷயம் சீடுன்னு போட்டிருக்க பாருங்க. இதான் சீடு. இதை வச்சுதான் ஃபெய்த்தா இல்ல அன்பிலிப்பா, ஒரு விசுவாசியா அவிசுவாசியா அப்படின்றது நிர்மாணிக்கப்படுறான். அப்ப விசுவாசியா இருந்தா இங்க இந்த ஆவியில செயல்பட்டு இதுக்கப்புறம் பாடியில வெளிப்படும். அவிசுவாசியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கிரியைகள் இந்த பாடியில வெளிப்படும். புரிஞ்சாங்க? இதுதான் ஹியூமன் மேன்கைண்ட் ஸ்ட்ரக்சர். இதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? இப்போ இந்த விஷயம் சர்ப்பத்துக்கு இங்க கொண்டு வந்தீங்கன்னா, இது பாடி இருக்குது, ஸ்பிரிட் இருக்கு, சோலுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்க. நான் போட்டு வச்சிருக்கேன் திருப்பி சொல்ற சோலுக்கு. ஆனா டோன்ட் ஹேவ் எ சோல். அதுக்குள்ள என்ன இல்ல, ஆத்மா இல்ல. ஏன்னா தனிப்பட்ட சுவாபம் இதுக்கு இல்ல. நான் நெக்ஸ்ட் வீக் அதை கார்த்திக் சொல்றேன் உங்களுக்கு. இந்த சோலுக்கான இடம் இருந்ததுனாலதான், அதோட கூட மனுஷனோட பேசத்தக்கதான அந்த காரியம் இருக்கிறதுனால பிசாசு அந்த சோலுக்குள்ள போய் சுவாபத்தை வச்சுட்டான் உள்ள. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இதோட கூட ஸ்டார்ட் பண்றேன். நான் பேசிட்டே போனோம். சின்ன சின்ன விஷயங்களோட ஸ்டார்ட் பண்றேன். நீங்க தியானிங்க. இது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. தீர்க்கதரிசி செய்தி என்ன சொல்றது, அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. இந்த தியானிங்க, தேவன் எப்படி வச்சார் இந்த காரியத்தை குறிச்சு வர நாட்கள்ல பார்க்கலாம். நேரம் இல்ல, நம்மளாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்காண முடியல. எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துக்காக கூட நன்றி ராஜா. இந்த நேரத்துல கர்த்தாவே, அநேக காரியங்களை குறித்து எங்களுக்கு திறந்து கொடுத்தீர். சர்ப்பத்து வித்து என்ன என்பதையும், அதை அறிவதின் முக்கியத்துவம் என்ன என்பதையும், நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பதையும், இதுகாரம் விஞ்ஞானத்துக்கும் ஸ்தாபன சபைகளுக்கும் அறியாத ரகசியத்தை கர்த்தாவே கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக கூட நன்றி. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் எங்களுக்கு கர்த்தாவே, பிதாக்களுடைய இருதயம் எங்கள் பிள்ளைகளாய் எங்கள் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ரகசியங்களா வெளிப்படுத்திருக்கிறீர். 7ஆம் தூதனுக்காய் கூட நன்றி ராஜா. அந்த மனுஷன் மூலமா இப்பேற்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அடியனாகிய கருவியின் மூலமாக இந்த ரகசியங்களை வெளிப்படுத்த கருவைக்காக நன்றி ராஜா. இப்பேற்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும் போது கர்த்தாவே, உண்மையான வித்து என்ன என்பதையும், அது எப்பேற்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தும் என்பதையும், எங்களுடைய ஸ்தானங்கள் என்ன என்பதையும் ராஜா அறிந்து கொள்ள கிருபையை அளிக்க ராஜா. இந்த சர்ப்பத்தின் வித்து ஒரு மனுஷன் ரட்சிக்காது. சர்ப்பத்தின் வித்து என்ற உபதேசம் ரட்சிக்காது. ஆனால் நித்திய ஜீவனை பற்றிய உபதேசம் அது அப்போஸ்தலர் 2:38 இருக்குது ராஜா. நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் பறக்கணும் என்று சொல்லி, ஏனென்றால் முதல் பிறப்பாகிய அந்த மூல பாவமானது அது சரியில்லை என்பதை அறிந்ததனால் மட்டுமே எங்களால் இதை அறிந்து கொள்ள முடியும். சர்ப்பத்தினால் ஹைபிரிட் நடந்துச்சு, மிக்ஸ்அப் நடந்துச்சு. அதனால இந்த பழைய பிறப்பினால எங்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து போனோம் என்று அறிந்து இருக்கிறோம்.
எனவே எங்களுக்கு ஒரு புதிய பிறப்பு தேவையா இருக்குது. அது அப்போஸ்தலர் 2:38 இருக்குது ராஜா. அதனால் பரிசுத்த அபிஷேகம் என்ற புதிய பிறப்பை பெற்றுக்கொள்ள கிருபைங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வெளிப்பாடுகளா நிரப்புங்க ராஜா. வந்த ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாக பேராக ஆசீர்வதிங்க ராஜா. இவருடைய இருதயமாகிய கத்தாவே அந்த கதவை கத்தாவை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். கத்தாவை இதெல்லாம் கத்தாவை உங்களை பெற்றுக்கொண்டு ராஜா. அதே கத்தாவை இன்னுமா வெளிப்பாடுகள் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இந்த இவர்கள் வெளிச்சத்தை கொண்டு கத்தாவை கொண்டு செல்கிறார்கள். அநேக இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்லட்டும். பலப்படுத்துங்க. அடியனை தரமட்டுமாய் தாழ்த்துங்க ராஜா. இந்த ஆராதனையிலோ கரையிலோ குறைகளோ தான் தயவா மன்னிங்க. இவ்வளவு புறப்பட்டு செல்லும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லட்டும். பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.